சீனிவாசன் சபையினரை பார்த்து நிற்கிறார். கையில் ஒரு கோட்டு, காலர் இல்லாத சட்டை, இடுப்பிலே பெல்ட், வேஷ்டி. வயது 55. நமஸ்காரம். எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில அறிமுக வார்த்தைகள். என் பேர் SS ஸ்ரீனிவாசன். சமீபத்துல எனக்கு சில வினோதமான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. சில விசித்திரமான விஷயங்களை பார்த்தேன். பார்த்தத பார்த்தபடி சொன்னது தப்பா போச்சு. எக்கச்சக்கமா போயிடுது. உண்மை என்கிறது என்ன? ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்டாரு. பாக்குறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா ஆகாசம் அப்போ நீளமா இருக்குமாடான்னுட்டு. ஏன் ஒரு ஆள் பார்த்தா கூட போறாது, 2 பேர் பார்த்து ஒத்து போனாதான் உண்மைக்கே ஒரு வடிவம் வருதுன்னு நினைக்கிறேன். புரியாம பேசுறேன்ல, நீங்க பாருங்க, பார்த்ததும் புரியும். முதல்ல இருந்து சொல்றேன். அன்னைக்கு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். பின்னணியில் மெலிதாக சுப்பிரபாதம் ஒலிக்கிறது. ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நான் ஒரு சாதாரண ஆசாமி, சாதாரண குடும்பம், மனைவி, பொண்ணு, சாதாரணமான நானு. ஆனா அன்னைக்கு நடந்தது என்னவோ சாதாரணமானது இல்ல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். கோட்டை அணிந்து கொள்கிறார். மறுநாள் காலை. மத்திய தர குடும்ப அறை, நடுவே நீண்ட பெஞ்ச், ஓரத்தில் ஒரு தையல் மெஷின், அதன் அருகே ஒரு படிக்கும் மேஜை, அதன் மேல் ஒரு மேஜை விளக்கு. மாடிக்கு செல்லும் படிகள் வலது பக்கம். மாடி அறை வாசல் தெரிகிறது. சுவற்றில் சுவாமி படங்கள், ரவிவர்மா படங்கள். தாத்தா கடிகாரம் நின்றிருக்கிறது. இடது புறத்தில் சமையலறை. சற்று தள்ளி இடது மேல் மூலையில் ஒரு அறையில் ஜன்னல் தெரிகிறது. சுவற்றில் ஸ்டாண்ட் மாட்டி பொருத்தப்பட்ட பழைய வால்வ் ரேடியோ. நடுவிலே வீட்டு வாசலில் கண்ணாடி மணித்திரை. பிரவேசங்கள் எல்லாம் நடுவிலிருந்து சௌகரியப்படி வைத்துக் கொள்ளலாம். ஜன்னல் திரைகளாக பழைய வாயில் புடவைகள் தொங்குகின்றன. ஓரத்தில் பானையில் தண்ணீர் வைத்திருக்கிறது. நடுப்புற வாசலில் பின்னணியில் சைக்ளோராமா எஃபெக்ட் கடைசியில் தேவைப்படும். இந்த நாடகத்தின் இறுதியில் அந்த பின்னணியில் ஒரு கோயிலின் சில் அவுட் தெரிய வேண்டும். ஸ்ரீனிவாசன் ஆபீஸ் கிளம்ப தயாராகிறார். செய்தித்தாளை மேய்ந்து கொண்டு சுவாமி படத்திலிருந்து விபூதி எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு பின்னணியில் ஒலித்த சுப்பிரபாதம் சடக்கென்று மச்சான பாத்தீங்களா என்று மாறுகிறது. ஸ்ரீனிவாசன் ரேடியோவின் தலையில் தட்ட அது மறுபடியும் சுப்பிரபாதம் சொல்கிறது. ஸ்ரீனிவாசன் தன் மனைவியை அழைக்கிறார். லக்ஷ்மி. லக்ஷ்மி உள்ள இருந்து, என்னன்னா டிஃபன் ரெடியா? லக்ஷ்மி வந்து கொண்டே, டிஃபனா? நான் ஆபீஸ் போக வேண்டாமா? ஆபீஸா? சமையலறையிலிருந்து வருகிறாள். அவரை பார்த்து திடுக்கிடுகிறாள். என்ன இது, ஆபீஸுக்கு கிளம்பின்றிருக்கேள்? ஏன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அங்க பாருங்கோ, சுவற்றில் படத்தில் பெரிய ரோஜா பூ மாலை போட்டிருக்கிறது. ஓ ஆமா, நேற்றுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு மாலை. நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ல, சச்ச மறந்தே போயிடுது. என்னையாவது ஞாபகம் இருக்கா? ஸ்ரீனிவாசன் இனிமே ஆபீஸுக்கு போக வேண்டாம். கொஞ்சம் அப்செட் ஆகி இன்னையில இருந்து ஒரேடியா லீவு. டிஸ்டன்ட் லுக் பாக்குறாரு கொஞ்சம். அப்பன்னா டிஃபன் கிடையாது, அடைக்கு நினைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னியே. மெல்ல கல்ல போடலாம்னு நினைச்சேன். நீங்க போய் தூங்குங்கோ, இப்பவே எழுந்து உருட்டாதீங்கோ. 7:30-8 மணிக்கு இருந்தா போறோம். நான் இல்லாம ஆபீஸ் எப்படி உருப்பட போறது? இன்சார்ஜ் எடுத்துட்டு இருக்கானே சோமசேகர், ஒரு இழவும் தெரியாது. கை நாட்டு கேஸ். நாளைக்கே என்ன திரும்பி கூப்பிட போறான், பாத்துக்கோ. ஏன், எனக்கு என்னவோ அப்படி தெரியல. நேத்திக்கு மீட்டிங்ல எல்லாரும் சிரிச்சுட்டே இருந்தாப்புலதான் தோணித்து. உனக்கு தெரியாது, கந்தசாமியும் அழுதுட்டான் தெரியுமோ? கந்தசாமி பியூன், அவன் அழுதா என்ன, வேலை திரும்ப கிடைக்க போறதா? சரி சரி, இன்னைக்கு வசுவுக்கும் ஆபீஸ் லீவா, 12 மணிக்கு தான் சமையல். நீயும் ரிட்டையர் ஆயிட்டியா? எனக்கு எதுக்கு ரிட்டையர்மெண்ட்? வசு இருக்காளே, ஒரு துரும்ப எடுத்து அண்ணன போடாத ராணி. அதை விட உங்களை வீட்டுல முழுசா வச்சுட்டு என்ன பண்ண போறேனே திக்கு திக்கு திக்குங்கிறது. கொஞ்சம் கத்திரிக்காய நறுக்கி தரேளா? கத்திரிக்காய நறுக்கணுமா? ஓஹோ, அப்புறம் உள்ள அலம்ப சொல்லுவ, 10 பாத்திரம் தேய்க்க சொல்லுவ, பிரஷ் எடுத்து பாசி தேம்ப, வேலைக்காரனை நிறுத்திட்டு நீயே தொடராம்ப. சேச்ச, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆயிட்டான்னா அவன் என்ன பூச்சி ஆயிடுறானா? பின்ன நீங்க ஆத்துல உட்கார்ந்து என்னதான் பண்ண போறேள்? எனக்கு என்னென்னமோ வேலை இருக்கு, எவ்வளவோ செய்யலாம். என்ன ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் யோசித்து, துயரம், என்ன செய்ய போறேன்? ஆனா சத்தியமா கத்திரிக்காய் நறுக்க மாட்டேன். எங்க வம்சத்திலே ஒருத்தரும் கத்திரிக்காய் நறுக்குனதே இல்ல. நீங்க ஒன்னும் கத்திரிக்காய் நறுக்காண்டா. காத்தால என்ன அவசரப்பட்டாம இருந்தா சரி. எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா? 25 வருஷமா நான் சமையலறையை விட்டு வெளியே வந்திருக்கேனா? அதான் நானும் வசு இன்னைக்கு மார்னிங் ஷோ போறோம். ஐயோ, எனக்கு பசிக்குமேடி. பசிச்சா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. போன வாரம் ஒரு சினிமா பத்தியேடி, டிவியில கையழகத்துக்கு காட்டினான். பாத்துட்டு வரதுக்குள்ளேயே பாலை கொட்டி மோரை கொட்டி சமையல் உள்ள ரகலை பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு நிஜமாவே கவலையா இருக்கு. பேசாம தினம் ஆபீஸ் போறாப்புல ஒரு பார்க்லயோ லைப்ரரிலயோ போய் உட்கார்ந்துட்டு வாங்களேன், டிஃபன் கட்டி தரேன். சேச்சா, நான் பாட்டுக்கு ஆத்துல ஒரு மூலையில உட்காந்துட்டு சயின்ஸ் பிக்ஷன் படிச்சுட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு ரேடியோ கேட்டுட்டு அப்புறம் சுவாசிச்சுட்டு
இனிமே சம்பளம் வராதா உங்களுக்கு? பென்ஷன் ஒரு 350 ரூபா வரும். பென்ஷன் 350 ரூபாய வச்சுட்டு என்ன பண்றது? திராவிடன் ஃபண்டுன்னு ஏதோ சொன்னீங்களே, திராவிடன் ஃபண்டுன்னு சொல்லு. திராவிடன் ஃபண்டு அதானே சொன்னேன். இங்கிலீஷ் பேப்பரை மாவு தெளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினா அவ்வளவுதான் வரும். திராவிடன் ஃபண்ட் எல்லாம் தொடக்கூடாது. அதுல வர வட்டி, கிராஜுவிட்டியில வர வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் மாசம் 500 ரூபாய் தேரும். 500 ரூபாயில என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி பட்டு புடவெல்லாம் இனிமே உடுத்திக்க கூடாது. காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்ட? இனிமே ஒரு வேளைதான் காப்பி. அரிசிய கூட இனிமே எண்ணித்தான் சமைக்கணுமா? ஏன் உன் பொண்ணு சம்பாதிக்கலையா? அவ சம்பாதிச்சு கல்யாணத்துக்குன்னா சேர்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப என்னடி கல்யாணம்? குழந்தை அது. வசுமதி உற்சாகமாக வருகிறாள். தைரியமான பெண்ணாக தெரிகிறாள். குழந்தையா? உங்களுக்கு மேல ஒசரமா இருக்காளே. அப்பா, நீங்க இன்னிலிருந்து ஃப்ரீ இல்ல? ஆமாண்டி கண்ணு. அவள் கன்னத்தை கிள்ளுகிறார். ஓ, கிளுகிழுப்ப காட்டுங்கோ. சாரி 2க்கு இஸ்திரி போட்டு வச்சுடுறீங்களா? சரிதான். அம்மா கத்திரிக்காய் இருக்க சொல்றா, நீ இஸ்திரி போட சொல்ற. என்னன்னு நினைச்சுட்டே எடுபிடிக்குன்னு ஆளாப்டுட்டனா? உனக்கு தான் ஆபீஸ் கிடையாதேப்பா இனிமே. எனக்கு ஏண்டா தினம் தினம் ஆபீஸ் போறோம்னு இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு விசில் அடிக்கிறான்ப்பா. சி, என்னடி இது? நன்னா விசில்ல நோட் வாசிக்கிற. பேண்ட்ல சேர்ந்துடலாம் போல இருக்கே. இதோ பாரு, கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போய்தான் ஆகணும். உன் சம்பளத்துலதான் இனிமே எல்லாம் ஓட்டணும். ஹோட்டல் காட்டுல கொண்டு வீட்டை கட்டி வச்சுட்டேன். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்கிறதுக்குள்ள அந்த பேட்டையிலேயே தமிழ்ல புதுசு புதுசா வார்த்தைகளும் கேட்கறது. குல்டினா என்னப்பா? கொடைவள்ளல்னு அர்த்தம். பாருமா, நான் 2-3 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். பார்ட் டைமா அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு ஏதாவது மறு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ ஆபீஸ் போய்தான் ஆகணும். என்ன ஆபீஸோ? ஏன் ஆபீஸ் சரியா இல்லையா? ஆபீஸ் சரியாத்தான் இருக்கு. ஆனா மேலே மாடி அறையை பார்க்கிறாள். என்னடி? ஒன்னும் இல்லம்மா. மறுபடி மேலே பார்க்கிறாள். சொல்லுடி, என்ன சொல்லு? வசுமதி சிறிது நேரம் யோசித்து, சரி சொல்லிடுறான்பா. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சே ஆனும். மாடியில இருக்கானே சுந்தர், தங்கமான பையன். இருங்கோ சுந்தர். அவன் வந்து என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்றான்பா. சுந்தரா? அடப்பாவி, என்னடி செஞ்சான்? கைய பிடிச்சு இழுத்தானா? செருப்பால் அடிக்கிறது தானே? இரு லக்ஷ்மி, உடனே செருப்ப தூக்காத. வசு, என்ன பண்றான் அவன்? அவன் எனக்கு ஒரு கடிதாசி எழுதி கொடுத்தான்பா. லவ் லெட்டர்ப்பா. லவ்னா உனக்கும் எனக்கும் 25 வருஷமா இல்லாதது. எங்க கொண்டு வந்த கடிதாசிய? வசு தன் மார்பிலிருந்து அந்த கடிதாசியை எடுத்து கொடுக்கிறாள். எங்க வச்சுட்டு இருக்கா பாரு. அதுக்குதான் அடிச்சுண்ட. மாடியில தடி பசங்களை குடி வைக்க வேண்டாம்னு. சீனிவாசன் இருடி பிரித்து படிக்கிறார் நிதானமாக. பிள்ளையார் சுழி, சென்னை 21/6/1978. மனதுக்கு இனியவளே வசுமதி, நான் உன்னிடம் சொல்ல தயங்கி சொல்ல முடியாத எண்ணங்கள் இவை. என் ஊனும் உயிரும் பெரிய ரா போட்டிருக்கான். உன்னையே எண்ணி ஒவ்வொரு கணமும். அடப்பாவி, இந்த பையன் ரொம்ப சாதுன்னு நினைச்சுட்டேன். வெட்டி கட்டையில போறவன் கடுதாசியே எழுதியிருக்கான். இப்பவே அந்த தருதலைய கூப்பிட்டு சஜ்ஜாடா காலி பண்ண சொல்லுங்க. 10 வருது. ஏண்டி போக்கங்கிட்டவளே, அவன் தான் எழுதினானா நீ வாங்கிட்டு மாறல வச்சுட்டு இருக்கியா? உன் புத்தி எங்கடி போச்சு ஓடுகாலி? வசுமதி கோபமாக, இரும்மா இரு. ஏதோ புஸ்தகத்தை என் கையில கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா இது இருக்கு. நீங்க 2 பேரும் தான் எதுக்கு எடுத்தாலும் சுந்தரம் தலையில தூக்கி வச்சுட்டு குதிச்சிங்க. உங்ககிட்ட ஒரு மாதிரியா பழகுறான். என்ன பார்த்தாலே வேற மாதிரி ஆயிடுறான். எப்ப பார்த்தாலும் பின்னாலே வரான். அதுக்கெல்லாம் ஒரு வழி முடிவு கட்டுறதுக்கு தான் இன்னைக்கு சொல்லிடுறதுன்னு நான் தீர்மானிச்சுட்டேன். கூப்பிட்டு விரட்டுங்கப்பா. இதோ பாருங்க, இன்னைக்கு 1 இல்ல 2 தீர்த்தானும். கூப்பிடுங்க அவனை. சரி, முழுக்க படிக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு கணமும் வச வச என்று என் இருதயம் வசு வசு என்று. வச வசன்னு இல்லைங்கிறத அவன் அப்படி சா மாதிரி போட்டான்பா. இந்த கன்றாவிய முழுசா படிச்சானுமா. கூப்பிடுங்க. கூப்பிட்டு பெல்ட்டால வீறிடுங்க. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நான் வீடுறேன். அவுத்து கொடுங்க. வேஷ்டி அவந்துரும். மாடி அறையில் சுந்தர் தோன்றி அவர்களை பார்க்கிறான். துடிப்பான இளைஞன், தன்னம்பிக்கை அண்ட் தைரியம். என்ன இங்க ரகல? மெதுவாக ஸ்டைலாக இறங்கி வருகிறான். மூவரும் ஸ்தம்பித்த நிலையில் நிற்கிறார்கள். சுந்தர், என்ன வீட்லயே ஏதாவது துக்க செய்தியா? எல்லாரும் அப்படியே ஸ்டில்லா நிக்கிறீங்க. சார், நீங்க கேட்ட எதிர்கால மனிதன்கிற புஸ்தகம் லைப்ரரியில இருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். மாமி, ரேஷன் கார்டுல என் பேரையும் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/4 கிலோ சக்கரை அதிகம் கிடைக்கும். வசு, உனக்கு சாய்பு கடையில ரவிக்க. இஸ் எனிதிங் ராங் மாமா? பிரைவேட்டா உங்க விஷயம் எதுலயாவது குறுக்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? ஸ்ரீனிவாசன் நில்லு என்கிறார். நிற்கிறான். லக்ஷ்மி, கேளுங்கண்ணா கேளுங்கோ. இந்த கடிதாசி நீ எழுதுனது தானே? கடிதத்திற்கு பதில் ஒரு விசிறி ஆகுகிறது. இது கடிதாசி இல்ல, விசிறி. இந்த விசிறி நீ எழுதுனது தானே? சுந்தர், நீங்க கடிதத்தை கிட்ட எடுத்து அந்த கடிதாசிய சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பிரித்து பார்த்து, ஆமா நான் எழுதுனதுதான் வசுக்கு. என்ன தைரியம் பாத்தீங்கன்னா? கேளுங்கண்ணா, பல்லுல போடுங்க நாலு.
சீனி மாமா சீனி மாமான்னா கூப்பிடாத சார். அதுல எழுதி இருக்கிறது உண்மை. நான் உங்க மகளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறேன். தயாரா இருக்கேன். ஃபார்மலா அப்பா அம்மாவை கூட்டி வந்து கேட்கலாம்னு நினைச்சேன். பிரத்யார் கடிதாசி எல்லாம் படிக்க கூடாது சார், பிபி எகிரிக்கும். வசு, நீ என்ன சின்ன குழந்தையா? இதெல்லாம் அப்பாட்ட காட்டிண்டு வீட்டை விட்டு வெளியில போ சொல்லுங்கண்ணா. வீட்டை விட்டு வெளிய போகணும். ஆமா, போயிட்டு 15 நிமிஷம் கழிச்சு வரணுமா? ஸ்ரீனிவாசன் இல்ல, காலி பண்ணணும். சுந்தர் சிரிக்கிறான். சிரிக்கிறான் பாருங்க. சிரிக்க வேண்டிய விஷயமா இது? எதுக்கு காலி பண்ணணும்? வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதினதுக்கு. வசு, நிஜமா சொல்லு, உனக்கு இஷ்டம் இல்லையா? சாயிபு கடைக்கு போய் உனக்கு தைச்ச ரவிக்கெல்லாம் நின்னு வாங்கிட்டு வந்தேனே, தேங்க்ஸ்ன்னு புன்னகை செஞ்சிய, இஷ்டம் இல்லையா? லக்ஷ்மி, அவளோட என்னடா பேச்சு உனக்கு? சுந்தர் அதட்டி, மாமி புதுசா டா போட்டுலாம் பேசாதீங்க, மரியாதை கெட்டு போயிடும். நான் இவர்கிட்ட சொன்னேன். சொல்லுங்கண்ணா, இடிச்ச புளி மாதிரி நிக்கிறே. ஏய், உனக்கே நன்னா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கடிதாசு எழுதுறது? தப்பா? சரி சாரி. நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? உன் வயசுல நான் குடுமி வச்சுட்டு சியாமலா தண்டகம் சொல்லிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். குடுமி வச்சுட்டே பக்கத்தாத்து அலமேலுக்கு சியாமலா தண்டகம் சொல்லி தரேன்னு வேற மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பேள். என்னன்னா இது? சை, உளர்றான். பொம்மநாட்டிகளை ஏறெடுத்து பார்த்ததுலடானா. வேலைக்கார கழுவிய கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். எங்க வம்சமே வேற. அவனோட என்னன்னா தர்க்கம்? இந்த க்ஷணம் காலி பண்ண சொல்லுங்க. ஆமாப்பா, உடனே ரூம்ல இருக்க ஓவல்டன் டப்பி எல்லாத்தையும் தெருவுல கொண்டு வச்சுடுவேன்னு சொல்லுங்கப்பா. ஓவல்டின் சாப்பிடுறியா? எங்க மாமா இப்ப கிடைக்க மாட்டேங்கிறது. என்னன்னா இது? கெட் அவுட். இத பாருங்க, அதெல்லாம் நடக்காது. ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதி போட்டுடுவேன். இந்த ஓட்ட ரூமுக்கு 75 ரூபாய் பகல் கொள்ள. இப்படி எல்லாம் திடீர்னு காலி பண்ண முடியாது. பாக்கலாமா? பாக்கலாமா? பாக்கலாம். என்ன பாத்துடலாம்? இப்பவே 2 ஆளை வச்சு சாமான்களை வீதியில கொண்டு வச்சுடலாம்ப்பா. அதே ஆளுக்கு 8 அணா ஜாஸ்தி கொடுத்தா அடுத்த நிமிஷமே எல்லா சாமான்களையும் கொண்டு உள்ள வச்சுடுறான். இத பாருங்க, காலி பண்றது வேற, காதல் கடிதாசி எழுதுறது வேற. ரெண்டுக்கும் கனெக்ஷன் பண்ணி குழப்பாதீங்க. உங்க டாக்டருக்கு என் மேல இஷ்டம்னு நினைச்சேன், எழுதினேன். இப்ப இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே லெட்டர் எழுத மாட்டேன். தீந்து போச்சு விவகாரம். ஆனா காலி பண்ற ஐடியா மட்டும் விட்டுடுங்க. முடியாது வசு, கடைசியா கேக்குறேன். ஷட் அப். நானே போறேன். ஆனா மாலை முரசுல தலைப்பு செய்தி மாதிரி சொல்றேன். கொஞ்சம் சத்தமாக. காலி பண்ண முடியாது, அந்த பருப்பு வேகாது. மேலே போகிறான். என்ன இது, கல்லூரி மங்கனா இருக்கான்? இவனை வீட்டுல சேர்த்துண்டதே தப்பா போச்சு. ஆனா இரு, இவன் முதலாட்டிட்டு சொல்லி வேலை போக வைக்கிறேன். மேலே இருந்து சுந்தர், ஃபேக்டரி ஆக்ட் படி அது முடியாது மாமோ. மாடி அறைக்குள் நுழைகிறான் சுந்தர். லக்ஷ்மி, பாருங்கண்ணா, இன்னும் ஒரே வாரத்துல அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போல. அப்புறம் நான் போறேன் பிறந்தாத்துக்கு. போக மாட்டேங்கிறானே. அப்பா, நீங்க இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்திருக்கணும். அவனை விடுவிடுன்னு விட்டுருக்கணும். அதுக்கு பதிலா சியாமலா தண்டகம் குழுமின்னு ஏதோ உளர்றேன். அவர் எப்பவாவது தைரியமா ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இருங்கோ, குழாய நிறுத்திட்டு வந்துடுறேன். மாடியில தண்ணி வராதபடி. அப்புறம் ஃபியூஸ புடிங்கி விட்டுடலாம். அம்மா, நான் குளிக்க போறேன், நீ குக்கரை வச்சுட்டு கிளம்பிடு. சத்தம் வந்த உடனே அப்பா இறக்கி வச்சுடுவார், நாம கிளம்பிடலாம். இருவரும் செல்ல ஸ்ரீனிவாசன் தனியாக இருக்கிறார். இந்த ஜெனரேஷனே புரியல. கம்யூனிஸ்டா இருப்பான் போல இருக்கு. முதல்ல இவதான் இவனை குடி வச்சு பையன் அப்படியே தங்கம் சத்யசந்தன் ரொம்ப ஒத்தாசன்னு சொல்லிட்டு இப்ப விரட்டுறதுக்கு மட்டும் நான் வேண்டி இருக்கு. சுந்தர் மாடியிலிருந்து இறங்கி வருகிறான். பனியன், தோளில் துண்டு, கையில் சோப்பு பெட்டி, புக்கு. மாமா, நீங்க ஏன் இந்த விவகாரத்துல தலையிடுறேன்? சீனிவாசன் திடுகிட்டு திரும்பிய பெண், அடப்போடா, உங்களுக்கு அந்த எதிர்கால மனிதன் புஸ்தகம் வேணுமா வேண்டாமா? வேணும். உங்களுக்கு என் மேல வெறுப்பா? சொல்லுங்கோ. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சது, இப்ப பிடிக்கல. அப்பாவுக்கு எழுதினா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும் சொல்லு? மொத்தமும் தப்பு. மாத்தி சொல்றேன். காலி கீலி எல்லாம் பண்ண சொல்லாதீங்க. நான் கவனிச்சுக்கிறேன். எல்லாம் சுமூகமா முடிச்சிடுறேன். மாமா, நிஜமா சொல்லுங்க, என்ன கண்டா பிடிக்கலையா உங்களுக்கு? மார்மேல கை வச்சு சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க. பிடிக்கலன்னு இல்ல, ஆனா உங்களை விட்டா யார் இருக்கா மாமா எனக்கு? வீட்டை விட்டு வெளியே போடாங்கிறீங்களே. துண்டால் கண்களை துடைத்துக் கொள்கிறான் இயல்பாக. சீனி குழைந்து, இத பாரு, எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்காத. உங்களுக்குன்னு லைப்ரரியில பிரைபரி பண்ணி புஸ்தகம் எடுத்துன்னு வந்தா காலி பண்ண சொல்றேளே, என் மனசு எவ்வளவு புண்பட்டது தெரியுமா? இந்தாங்க புக்கு. ஆவலுடன் அதை பார்த்து, கடிச்சுட்டா? எதிர்கால மனிதன் பிரமாதமா இருக்கு. சுஜாதாவா? சினிமாக்காரெல்லாம் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாளா என்ன? இது வேற, பெங்களூர்காரர். கொஞ்சம் ரீல் விட்டுருக்கார். நம்பும்படியா இல்ல. எதிர்கால மனிதன் இன்னைக்கும் இருக்கானா. அவனை நாம சந்திக்கலாமா. ஏதோ டைம் டிராவல் அது இதுன்னு எழுதிருக்கு. படிக்க சுவாரஸ்யமா இருக்கு. மாமா, என் மேல கோவமா? சேச்சே, சின்ன விஷயத்துக்கெல்லாம். மாமி வரா, திட்டுங்கோ. அயோக்கிய ராஸ்கல், மறுபடி வந்துட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னன்னு நினைச்சுட்டு இருக்க? லக்ஷ்மி உள்ளே நுழைந்து, அவனோட என்னன்னா பேச்சு? ஏன் நம்மாத்துக்குள்ள வந்தான்னு கேளுங்கோ. மாடியில தண்ணி வரல, குளிக்கணும். பாத்ரூம் காலியா இருக்கா? கார்பரேஷன் தண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்கண்ணா?
கார்பரேஷன் தண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்றது? சரி, கீழே குளிக்கிறேன் உங்க பாத்ரூம்ல. முடியாது, தண்ணி வர வரைக்கும் மாடியில காத்துட்டு இருக்கட்டும். சீனிவாசன், முடியாது. ஓ அப்படியா சேதி, விடு விடு என்று அருகில் இருக்கும் பானைக்கு செல்கிறான். அதை எடுத்துக்கொண்டு நடுவில் வந்து தன் பனியனை கழற்றி தன் மேல் தண்ணீர் விட்டுக்கொண்டு ஆனந்தமாக சோப்பு தேய்த்துக் கொள்கிறான். அடா பாவி, அடியே ஓடி போய் திறந்து விட்டுடு. லக்ஷ்மி திடுக்கிட்டு ஓடுகிறாள். சீனி, தப்பி தவறி மாடியில கக்கூஸ் குழாய மூடிடாத. அதே தினம் இரவு அதே அறை. வசுமதி தையல் மிஷினில் புடவைக்கு ஃபால்ஸ் தைத்துக் கொண்டிருக்கிறாள். சுந்தர் வருகிறான். சுந்தர், என்ன புடவைக்கு ஃபால்ஸா? வசுமதி திரும்பி பார்த்துவிட்டு வேகமாய் தைக்கிறாள். உள்ளி உள்ளியா ஜார்ஜெட்டா? உங்க தலை ரொம்ப கோபமா இருக்காப்ல இருக்கு. அம்மா இல்ல? மௌனம் வாசிக்கிறாள். மாமி மாமி, இத்தனை நாளைக்கு வந்திருப்பாளே, இல்ல போல இருக்கு. மிஸ்டர், நான் தனியா இருக்கேன்னு வம்பு பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்தா கத்திரிக்கோலை காட்டுகிறாள். அதுக்கெல்லாம் தேவை இருக்காது. நான் ஒரு ஜென்டில் லவர், பூ மாதிரி. வசுமதி புடவையை மடிக்கிறாள். என் மேல கோவமா? நீங்க யாரு? நீ ஏன் என்ன ஒதுக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? நான் யார் வசு? ஒரு சின்ன கிளார்க்கு. உனக்கு என்னை விட அதிக சம்பளம். சோசியலா உனக்கு நான் சரிசமம் இல்ல, அதான தப்பு? அதில்ல, நான் உங்ககிட்ட பேசிட்டதுனால உங்க மேல எனக்கு காதல்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அதான் தப்பு. பொம்பளைங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? என்ன தெரியும்? நீ யார மனசுல வச்சுட்டு என்ன ஒதுக்குறன்னு தெரியாதா எனக்கு? வசுமதி சற்று அதிர்ந்து, என்ன உளர்றே? ராமமூர்த்திய பத்தி எனக்கு தெரியாதா? ராமமூர்த்தியா? யார் அது? வசு, பாசாங்கு பண்ணாத. ராமமூர்த்தி உங்க ஆபீஸ் மேனேஜர். நீங்க 2 பேரும் எக்ஸாசஸ் போனது தெரியாதா? அப்புறம் எதிர்த்தாப்புல ஒரு ரெஸ்டாரண்ட்ல டூட்டி ஃப்ரூட்டி சாப்பிட்டது தெரியாதா எனக்கு? போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்திருப்பேன். ராமமூர்த்தி கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஹி இஸ் ஆஃப்டர் கேர்ள்ஸ் வசு. அப்படியா? அந்த தகவலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ராமமூர்த்திய பிடிக்கலன்னு தெரியறது. தனக்கு கிடைக்காது அவருக்கு கிடைக்க போறதேன்னு பொறாமையினால அவர் கெட்டவர் ஆயிடுறாருல்ல. எனக்கு பொறாமை இல்ல வசு, கவலை. ரொம்ப தேங்க்ஸ். என் நல்வாழ்வு பத்தி எவ்வளவு கவலை உங்களுக்கு. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார். சொல்ல போறீங்களா? பயமுறுத்த போறீங்களா? அப்படி இல்ல வசு, சொல்லிக்கோங்க, தாராளமா சொல்லுங்க. கரிகா வாங்கிட்டு வர போயிருக்கார், இப்போ வந்துடுவார், சொல்லுங்க. வசு, நீ என்ன தப்பா அர்த்தம் பண்ணிக்கிற. இந்த பாருங்க சுந்தர், நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், கேளுங்க. ராமமூர்த்தி என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறார். அவர் பெரிய மனுஷன், கிளார்க் இல்ல, கம்பெனிக்கு சொந்தக்காரர். ஆனா அவரை விரும்புறது பணத்துக்காக இல்ல, பண்புக்காக. அவரை எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா அடுத்த வாரம் இங்க வரப்போறாங்க. வந்து என்ன பார்த்து பேசி சம்பிரதாயமா தான் எல்லாம் நடக்க போறது. அப்பாட்ட நானே இதை சொல்ல போறேன். அவர் சந்தோஷப்பட போறார். அதுக்குள்ள நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சமயம் இல்ல. புடவையை காட்டி, ஜார்ஜெட் நல்லா இருக்குல்ல, ராமமூர்த்தி தந்தார். உள்ளே செல்கிறாள். சுந்தர் ஸ்தம்பித்து நிற்கிறான். ஸ்ரீனிவாசன் காய்கறிகளுடன் நுழைகிறார். கூட்டு பண்ணலாம்னுட்டு வெள்ளரிக்கா பச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன சுந்தர், எப்படி இருக்க? பிரமாதம்டா அந்த புஸ்தகம். லக்ஷ்மி. வசு உள்ளே இருந்து, அம்மா டிவி பார்க்க போயிருக்காப்பா. காத்தால மார்னிங் ஷோ, ராத்திரி டிவி. என்ன உட்காத்தி வச்சுட்டு இனிமே 2 பேரும் கூத்தடிக்க போறேன். போயாச்சு. சமையல் பண்ணியாச்சா? வசுமதி உள்ளே இருந்து, பண்ணி எல்லாம் மூடி வச்சிருக்கு, பசிச்சதுன்னா போட்டு சாப்பிட சொன்னான். பாத்தியாயா, ஒரே நாள்ல ஒரு மனுஷனை எவ்வளவு டவுன் ஆக்கிட்டாளுங்க. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? சுந்தர் சமாளித்து, ஒன்னும் இல்ல மாமா. பார்த்தா சரியா இல்லையே. காத்தால காலி பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்ப காலி பண்ணிடலாமான்னு தோன்றது. கவலைப்படாத, இனிமே குழாய மூட மாட்டோம். அதுக்கு இல்ல மாமா, எவ்வளவோ சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு மோசம் போயிட்டேன். உலகத்திலேயே ஒரு கிளார்க்கா இருக்க கூடாதா மாமா? இத பாரு, நான் கிளார்க்கா இருந்து ஹெட் கிளார்க் ஆகி சூப்பரண்ட் ஆகி தத்தி தத்தி தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிடுடு. SSLC படிச்சதா அழகா சேப்பா ஒரு பெண்ண. உங்க ஊர் என்ன சொன்ன? கணபதி அக்ரஹாரம். அங்க ஆப்டும். கல்யாணம் பண்ணிடு, எல்லாம் சரியா போயிடும். கோபிட்ட சொன்னா 100 ஜாதகம் கொண்டு தருவான். மாமா, உங்களுக்கு சொன்னா புரியாது. வசுமதி அந்த புடவையை மாற்றிக்கொண்டு வருகிறாள். அப்பா, நானும் போயிட்டு 9:30 வந்துடுறேன். ஜானா வீட்டுக்கு போறேன், கவலைப்படாதீங்கோ. சுந்தரை பார்த்து, சுந்தர் ஏதாவது சொன்னாரா என்ன பத்தி? யார பத்தி எனக்கு என்ன? சுந்தர் செல்கிறான். சீனிவாசன் அவன் போனை திக்க பார்த்து, ஏதோ வருத்தமா இருக்கான். நீ ஏதாவது திட்னியா? நல்ல பிள்ளமா அவன். வேற ஒண்ணும் என்ன பத்தி சொல்லலையே. இல்ல, சரி வர. மத்தியான சாம்பார சுட வச்சுக்கோ சொன்னான் அம்மா. போகிறாள். நானும் மத்தியான சாம்பார் ஆயிட்டேன். என்ன பண்றது? வீட்டுக்கு காவலா வச்சுட்டு டிவி பார்க்க போயிடுறா. இனிமே தினம் இதே ராமாயணம் தான். இந்த புஸ்தகத்தை எங்க வச்சு தொலைச்சேன்? தேடுகிறார். இனிமே அல்லி ராஜ்யம் தான். ரேடியோ போடுகிறார். உங்களுக்கு அதிக சக்தியும் ஊட்டவும் வேண்டுமா என்கிறது. வேண்டாம், கனைக்கிறார். புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நடுவே வந்து உட்கார்கிறார். படிக்கிறார். அத்தியாயம் 2. எதிர்கால மனிதனை நீங்கள் சந்திக்க வேண்டுமா? அது நிகழ்காலத்தில் சாத்தியம். ஆச்சரியப்படாதீர்கள். காலம் என்பது தொடர்ச்சியான ஒன்று.
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதெல்லாம் ஒரு நேர்கோடு போல. வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நீங்கள் கடந்த காலத்தை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன் புறப்பட்ட ஒளியை பார்க்கிறீர்கள். தூரத்தில் நடப்பது போல் உங்களால் காலத்திலும் நடக்க முடியும். ஆனால் காலத்தில் நடந்து செல்லக்கூடிய வித்தையை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எதிர்கால மனிதன் கற்றுக்கொண்டு விடுவான். கற்றுக்கொண்டு அவன் தன் கடந்த காலத்தில் பிரவேசிக்க முற்படும் போது எதிர்பாராத விதமாக நாம் எதிர்கால மனிதனை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திடுதிப்பென்று அவர்களில் ஒருவன் உங்கள் முன் வந்து குதித்தால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. புத்தகத்தை வைத்துவிட்டு யோசிக்கிறார். இதெல்லாம் நடக்குமா? திடீரென்று ஊ ஊ என்று பழைய ஹார்ன் சத்தம் போல் ஏதோ கேட்க குலுங்குகிறார். என்ன சப்தம்? மறுபடியும் ஊ ஊ என்று விளக்குகள் மங்குகின்றன. வோல்டேஜ் கம்மியா இருக்கா என்ன? காற்றின் சப்தம். ஜன்னலில் திரைச்சீலைகள் ஆடுகின்றன. டேப் ரெக்கார்டரை திருப்பி போட்டது போல் சப்தம். மறுபடி ஊ. அதற்கேற்ப குலுங்குகிறார். லக்ஷ்மி, லக்ஷ்மி, வசு, சுந்தரம் எல்லாரும் இல்லையே, என்ன இது? மேலே இருந்து பளிச் பளிச் என்று ஒரு சிவப்பு விளக்கு அணைந்து எரிகிறது. மறுபடி டேப் ரெக்கார்டர் திருப்பும் சத்தம். என்று எலக்ட்ரானிக் சப்தம். படபடவென்று ஹெலிகாப்டர் பிளேடுகள் அடித்துக் கொள்ளும் சப்தம். காற்று, விளக்குகள் எல்லாம் மங்கி விடுகின்றன. ஸ்ரீனிவாசன் பயந்து, சாமி, கடவுளே, திருமந்திரம் சொல்கிறார். இருளில் அந்த மைய என்ட்ரன்ஸின் பின்னால் சைக்ளோராமா திரையில் அல்ட்ரா வயலட் ஒளியில் ஒரு வினோதமான பொருள், சுருட்டு வடிவ பொருள் மிதந்து மிதந்து இறங்குவது தெரிகிறது. அவர் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார். என்னது? லக்ஷ்மி, வசு டிவி பார்க்க போயிட்டாலே. இந்த ஆச்சரியத்தை விட்டுட்டு பறக்கும் சுருட்டா? என்னது? பலூனா? தட்டா? குரல் எதிரொலியுடன், பூமி மனிதனே, பூமி மனிதனே. சீனி, யார? என்னையா? இறைகிறார். ஆமா, ஒன்னத்தான். வாழ்த்துக்கள். சுளை மாதிரி பிரியறதே. ஏணி ஒண்ணு வெளியில வருது. யாரோ இறங்குறா. இங்க என்ன வராப்புல இருக்கு? ஐயோ, அந்த தடிக்குச்சியை எங்க வச்சிருக்கேன்? வந்திருந்தவன் அங்கிருந்து ஊபா ஊபா என்ற சைகையுடன் சொல்ல அந்த பறக்கும் பொருள் விர் என்ற சப்தத்துடன் மேலே ஏறுகிறது, மறைகிறது. மங்கள் ஒளி முடிந்து திடீரென்று எல்லாம் பிரகாசமாகிறது. ஸ்ரீனிவாசன் கையில் குடையை வைத்துக் கொண்டு ஓங்க தயாராய் நிற்க எதிரே புதிதாக வந்தவன் வெள்ளை ஓவரால் போல ஒன்று அணிந்து கொண்டிருக்கிறான். கண்ட இடம் எல்லாம் பைகள். தலையில் டென்டிஸ்ட் போல ஒரு வளையம். அதன் நடுவில் ஒரு பல்பு. சிறிய ஏரியல். சீனிவாசன் அவனை ஆ என்று பார்த்திருக்க அவனும் சீனியை ஆச்சரியத்துடன் பார்க்க வந்தவன் முதலில் பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்ய மொழிகளில் வணக்கம் சொல்ல சீனி தமிழ் என்கிறார். வந்தவன், தமிழ், வணக்கம். சீனிவாசன் நடுக்கத்துடன், உன் ட்ரெஸ்ஸ பார்த்தா திருட மாதிரி இல்லையே. திருடன்? தன் பல பைகள் ஒன்றிலிருந்து ஒரு சிறிய அகராதியை எடுத்து திருடன் திருடன் என்று முணுமுணுத்துக் கொண்டு அர்த்தம் பார்க்க, ஓ ஐரீபா சிரித்து உடனே நிறுத்தி, நான் திருடன் இல்ல. சீனிவாசன் இன்னும் நடுக்கம் மாறாமல், பின்ன நீ யாரு? நான் மனிதன், 22ஆம் நூற்றாண்டு மனிதன். நீ மனிதன், நான் மனிதன். நீ 20, நான் 22. இது என்ன? கொடை. கொடை? மறுபடி அகராதியை பார்த்து, குடை. ஆம்ப்ரா. அதை பிடுங்கி தூர போட்டு, குடை கூடாது, கோபம் வரும். இல்ல, உட்கார், பயப்படாதே, உட்கார். கையை தூக்க ஸ்ரீனிவாசன் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து, உட்கார்ற, அடிக்காத, பயம் வேண்டாம். நீ மனிதன், நான் மனிதன். நீ வா சொன்னாய், நான் வந்தேன். நான் வா சொன்னா? மனசுல நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சுக்கல? அதட்டி, ஆமா நினைச்சுட்ட வந்துட்டேன். இது என்ன ஊர்? சென்னை. தலையை குலுக்கி கொண்டு, இது என்ன ஊர்? இப்போ சரிதானே? நேன்ன. உச்சரிப்பு சுலபமாக வருவதில்லை. பரவாயில்ல, சீக்கிரம் போயிடுங்கோ. என் ஒய்ஃப் வந்துடுவா. மத்தியான சாம்பார சுட வைக்கணும். அப்புறம் டிவி பார்க்க போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. அழ ஆரம்பித்து விடுகிறார். ஒரு வாக்கியம் ஒரு தடவை, அதற்கு மேல் கூடாது. சார், நீங்க யாரு? ராத்திரி வேளையில மனத்தை புடிச்சுன்னு வந்திருக்கேளே, நீங்க யாரு? நான் எதிர்கால மனிதன். தமிழ் புதிதாக கத்துக்கிறேன். உம்மோட சில தினங்கள் இருக்க வந்திருக்கேன். ஐயோ, அர்த்தம் என்னது? தங்க வந்திருக்கேளா? இங்கேயா? இங்கே தமிழில் எத்தனை இங்கே? இங்கே, இங்கன, இஞ்சே, இங்கிட்டு. இதில் நீ எதை எடுத்துக்கொள்வது? நீ பேசும் தமிழ் என்ன? நான் பேசுறது பிராமண தமிழ். தன் பையில் பாக்கெட் கால்குலேட்டர் போன்ற ஒரு சாதனத்தை எடுத்து அதில் பிராமண தமிழ் என்று சொல்லி அதன் பட்டங்களை அமுக்க அதிலிருந்து ஒரு செகண்ட் விர் என்று சப்தம் கேட்க அவன் தலையை சிலிர்த்து கொண்டு, இப்போ சொல்லுங்க ஓய், என்ன கேட்கணும் உங்களுக்கு? ஸ்ரீனிவாசன் என்று பார்க்க, ஏன் இப்படி வாய பொழுந்துண்டு உட்காருங்க. பக்கத்தில் தட்டுகிறான். ஸ்ரீனிவாசன் உட்கார்கிறான். வந்தவன் அருகில் உட்கார ஸ்ரீனிவாசன் அவஸ்தையுடன் நெளிகிறான். உன் பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். கை கொடுத்து ஷாக் அடிக்கிறது. உதறிக்கொள்கிறார். மன்னிச்சுடுங்கோ. வந்தவன், மன்னிச்சுடுங்கோ மாமா. வந்த உடனே கரண்ட் எடுக்க மறந்துட்டேன். தாம் பையிலிருந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து கையில் சுற்றி அதை தரையில் தொட உய் என்று சப்தம் வர, இப்ப தொடலாம், பயப்படாம தொடலாம்.
ஸ்ரீனிவாசன் மேலாக தொட்டு பார்த்து, இப்ப இல்ல, பிரயாணத்துல சார்ஜ் ஏறிண்டுடுத்து. சார், நீங்க நிஜமாவே எதிர்காலமா? வந்து இறங்குனேனே பாக்கலையா? பார்த்தேன், சுருட்டு மாதிரி பெருசா வந்து இறங்கிட்டு. அது என்ன பறக்கும் தட்டா? கால எந்திரம். ஒரு காலத்துல இருந்து மற்றொரு காலத்துக்கு தாவர எந்திரம். உங்க ஊர்ல எல்லாம் கிடையாது இல்ல? எங்க ஊர்ல தையல் எந்திரம் தான் உண்டு. எதிர்காலமா? இப்பதான் படிச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்துடுவேன்னு எதிர்பார்க்கல. உங்க பேர் என்ன? எங்களுக்கு எல்லாம் பேர் கிடையாது, நம்பர். நம்பர் தான் 18 16 328 276. பின்ன உங்களை எப்படி நான் கூப்பிடுறது? ஜோன்னு கூப்பிடுங்கோ. எங்க கப்பல் பேரு ஜோ. அதுல வந்தவன் ஜோ. என்ன ஏதோ மிட்டாய் மாதிரினா இருக்கு பேரு. ஊர் என்ன? நோவா நகரம். பிறந்தது 2088, இறக்க போவது 2188. 100 வருஷம். வருஷம் வருதம் இல்ல. நிஜமாவே நீங்க எதிர்காலமா? கண்ணை தேய்த்து கொண்டு தன்னை கிள்ளி கொண்டு கனா கன்றனா? இல்ல, என் விஜயம் நிஜம். போயிடுவேலும் இல்லையோ? மறுபடி கப்பல் வரப்போ போயிடுவேன். அது எப்ப வரும் சொல்ல முடியாது, ரூட்டை பொறுத்தது. எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் 9ஆம் நூற்றாண்டு பல்கேரியா. அங்க திராட்சை பழம் சீப்பா கிடைக்கும்னு போயிருக்காரு. அதுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு ரிசர்ச் பண்றா. ரொம்ப பின்னாலேயே போய் ஆதி காலத்துக்கு போகணும்னா அதுக்கு வண்டி மாத்திக்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருந்தான் டிரைவர். எவனும் மனுஷன் தானே. ஒரு தடவை எர்த் பண்ணிக்கோங்க, உங்களை தொட்டு பாக்குறேன். எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. எனக்கு இந்த சிக்கல் வரும்னு நன்னா தெரியும். என்ன சாப்பிடுறேன்? மத்தியானம் சாம்பார் வேணா சுட பண்ணி. ஓ, சாப்பாடு பசி. நீங்க சொன்னப்புறம்தான் எனக்கு பசிக்கிறது மாமா. தன் பையிலிருந்து ஒரு நீண்ட கம்பியை எடுத்து சுவற்றில் தேடுகிறான். ரேடியோவிற்கு அருகில் இருக்கும் பிளக் பாயிண்டை பார்த்து, இந்த ஊர்ல ஏசியா டிசியா? ஏசி. எத்தனை வோல்ட்? 220 வோல்ட். தன் பையில் இருக்கும் ஒரு சிறு பெட்டியில் 220 அமைத்து அந்த ஒயரை பிளக் பாயிண்டில் சுருக அவன் தலையில் இருக்கும் விளக்கு எரிய சற்று நேரம் முய் என்று சப்தம் வர அது நின்றதும் பிளக்கை பிடுங்கி சுருட்டி வைத்துக் கொண்டு, அப்பாடா பசியார சாட்டாச்சு. கரண்டா? ஆமா, நல்ல தித்திப்பா இருக்கு உங்க ஊர் கரண்ட். எங்க பக்கம் கொஞ்சம் அசட்டு தித்திப்பா இருக்கும். ஏவென்று ஏப்பம் விட விளக்குகள் பிரகாசமாக எரிகின்றன. என்னது விளக்குகள் பிரகாசமாகுது? ஜாஸ்தி சாப்பிட்டுட்டேன். உபரியா இருக்க கரண்ட் எல்லாம் வெளியில வருது. மறுபடி ஏப்பம் விட மறுபடி பிரகாசம் அடைய இப்ப சரியாயிடுது. உங்களை பார்த்தா பயமா இருக்கு. உடம்புல ரத்தம் தசை எல்லாம் கிடையாதா? அதெல்லாம் போன நூற்றாண்டிலே முடிஞ்சு போய் இப்ப எல்லாம் சிலிக்கன். தன் ஜிப்பை கழற்றி மார்பை காட்ட, மூடுங்க மூடுங்க, டிரான்சிஸ்டர் ரேடியோக்குள்ள இருக்கிற மாதிரி கசகசன்னு இருக்கு. என் ஒய்ஃபும் டாக்டரும் இப்ப திரும்பி வந்துடுவா. அவ அவங்கள பார்த்தா பயந்துடுவா. சீக்கிரம் போயிடுவேடா. அதெல்லாம் நடக்காது. வண்டி ரிட்டர்ன் ட்ரிப் வர வரைக்கும் இங்கேதான் இருக்க போறேன். என்னடா அது எழவா போச்சு. எழவு என்ன அர்த்தம்? அகராதியை பார்க்க, அகராதியில அந்த இழவெல்லாம் இருக்கிறது. என்ன செய்ய போறேள்? வீட்டுல இடம் கிடையாது. எங்க படுத்துப்பேள்? எங்க தூங்குவேள்? எங்க குளிப்பேள்? கரண்ட் சார்ஜ் வேற ஜாஸ்தியா போயிடும். நீங்க ஏமாமா கவலைப்படுறேள்? நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்னால ஒரு தொந்தரவும் வராது. நீ கூட மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நீங்க சார், மாமா, இதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பம். இப்படி வச்சுக்கலாம். நான் உங்களை மாமானே கூப்பிடுறேன், நீங்க என்ன ஜோன்னு கூப்பிடு. இது என்னடா இது? சனியம் பிடிச்ச புஸ்தகத்தை படிச்சுட்டு வம்பா போச்சு. கவலைப்படாதீங்கோ, என்னால வம்பு இல்ல. உங்களுக்கு ஒன்னும் நேராது. எப்போ ஒரு ஓரத்துல நிப்பேன், கூப்பிடுறப்போ வருவேன். உங்க காலத்தோட அகராதியை புரட்டி பழக்க வழக்கங்களை அறிஞ்சிக்க ஆசை. அதுக்கு நான் தான் அப்பட்டேனா? ஜோ அதட்டி, ஏன் கூப்பிட்டேன்? நான் கூப்பிட்டேனா? ஏதோ இந்த பைத்தியக்கார புஸ்தகத்தை படிச்சுட்டு ஏதோ நினைச்சிருந்தேன். அது இப்படி திடுதுப்புன்னு நேர்ல வந்து குதிக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இனிமே கூப்பிட மாட்டேன். போயிடுப்பா ஜோ. மாட்டேன், முடியாது. நேரம் வரைக்கும் இங்க இருந்தானும் என்னால அந்த அகராதியை பற்றி எந்த தொந்தரவும் கிடையாது. பரமேஸ்வரா, என்னடா இது சோதனை? பிரபோ. பிரபோ யாரு? தெரிஞ்சவர். உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. என்னவா இருந்தா என்ன? இன்னும் 20 செகண்ட்ல பேர் சொல்லல, உன் மேல ஏப்பம் விடுவேன். 20 19 18 சொல்றேன். ஸ்ரீனிவாசன் வெளியே பார்த்து, எங்கே விழுங்க. வரப்போவது யார்? என் மனைவி, என்னோட பொண்ணு. மனைவின்னா இது என்ன கேள்வி? உங்க ஊர்ல கல்யாணம் கிடையாதா? கல்யாணம்? அகராதியை பார்த்து, ஓ தப்ரூபா. அது 2050லயே முடிஞ்சுடுத்து தப்ரூபா. இப்போ உங்க ஊர்ல என்ன வழக்கம்? எதுக்கு? பிரஜாவிருத்திக்கு. பிரஜாவிருத்தி? ஓ, பிரஜாவிருத்தி காணும். பிள்ளை பேரு இருக்கா பாரு. பார்த்து, ஓ அதுவா? மற்றொரு மனிதன் பிறப்பதற்கா? அது நானும் ஒரு பெண்ணும் கை குலுக்குவோம். அவ பையில இருந்து ஒரு சின்ன ஜோ எடுத்து கொடுப்பா. நீங்க இங்க கை குலுக்கி 10 மாசம் ஆகும். தேவலையே. இடுப்போலி கிடுப்போலி ஒன்னும் கிடையாதா? விஞ்ஞானம் மாமா. ராத்திரி இங்கேயே தங்க போறியா? பக்கத்துல காமாட்சி லாட்ஜ்னு ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அங்க போயிடேன். ரூம் சார்ஜ் நான் தரேன். இந்த இடத்துல இடம் கிடையாது. இந்தாம் எனக்கு போறோம். போச்சுடா. என்ன சார் இது? அத்தை ராத்திரியில வந்து தொம்ப கூத்தாடி மாதிரி பேண்ட போட்டுன்னு நின்னா அவள்லாம் பயப்படுவா. எனக்கே கைகால் வடவடப்பு போல. வேஷ்டி தரட்டுமா? என்னால ஒரு தொந்தரவும் இல்ல, பயப்படாதே. உம்மோட தின வாழ்க்கை நாசமாகாது. வெளியே வசுமதியின் லக்ஷ்மியின் குரல் கேட்கிறது. வந்துட்டா. நீ என்ன பண்ற? அந்த ரூம்ல கொஞ்ச நாடி உட்கார்ந்துட்டு. தேவையில்லை மாமா, பயப்படாதே.
அவங்க பயப்பட மாட்டாங்க பாருங்களேன். என்ன என்ன தூங்குறேலாம் என்ன? கதவை தரங்கோ. இரு வரேன். இப்ப போக மாட்டியா? நீ புடிச்சு தள்ளணுமா உன்ன? தொட போக ஷாக் அடிக்கிறது. மறுபடி கரண்ட் சேர்ந்துடுத்து. நீங்க போய் தரங்கோ. மாமி எத்தனை நாளை காத்துட்டு இருப்போம். கதவு இடிபட ஸ்ரீனிவாசன் வரேன். ஜோ உட்காருகிறான். என்ன சொல்ல போறேன்? ஏர்போர்ஸை விட்டு கூரைய பிச்சுண்டு உள்ள வந்துட்டான், நம்மாத்துலதான் இருக்க போறான்னுட்டு போகிறார். சற்று தூரம் பேசிக்கொண்டே வருகிறார்கள். நீங்க கூட வந்திருக்கலாம்னா. சந்திரலேகா, ரஞ்சன் அவளை வழுக்கி சிரிப்பா இருந்தது. NS கிருஷ்ணன், TA மதுரம், அப்புறம் TR ராஜகுமாரி சுத்து பண்ணி வச்சாப்ல. ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மி இவர் அவர்கள் இயல்பாக உள்ளே வர ஜோ இருப்பதை கவனிக்கவே இல்லை. அருகில் உட்கார்கிறார். ஜோ சுகமாக தலைக்கு பின் கை கட்டி கொண்டு காலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். வசு சாப்பிட்டாச்சா? இவர் பாலன் கருணை புரிவான்னு ஒரு பாட்டு பாடிண்டே அபிநயம் பிடிக்கிறா பாருங்கோ என்று காட்டுகிறாள். ஜோ அதே மாதிரி அபிநயம் செய்கிறான். இவர் வந்திருக்கார், பேர் ஜோ. நீங்க இன்னும் சாப்பிடலையப்பா? ஜோவின் அருகில் உட்காருகிறாள். ஜோ அவளை பொம்மை போல் பார்க்கிறான். என்னடி அவ்வளவு கிட்டத்துல போய் உட்கார்ற? ஏன் அங்க யாரு உட்கார்ந்துருக்கா பாரு. லக்ஷ்மி பார்த்து யாரும் இல்லையே, நான் சொன்னேனே மாமா. என்னது? யோ எந்திரியா, வயசு பொண்ணியா? என்னப்பா அது தலகாணியா அதற்றேள்? நாற்காலியில உட்கார்ந்துருக்கார், நீ பாட்டுக்கு அவர் மடியில போய் உட்கார்றியே. லக்ஷ்மி அவரையே பார்த்து கொண்டிருந்தவள், என்னன்னா இது ஒளர்றேள்? ஏதாவது நான் இங்க இல்லாதப்போ கண்டதை முழுங்கிட்டளா? எந்திரிப்பா. ஜோ ஏன் யார எந்திரிக்க சொல்றேள்? உட்கார்ந்துருந்தா என்ன, என் சிஸ்டர் மாதிரி. எந்திரிப்பானா? என்னப்பா என்ன வந்துடுத்து உங்களுக்கு? என்ன ஆச்சு? ஏய் இங்க உட்கார்ந்து இருக்க ஆசாமிய தெரியலையா உனக்கு? எங்க இதோ பார், தலகாணின்னா இருக்கு. தலகாணியா? ஆளுடி. ஜோ முழுசா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். கண்ணு பொட்டையா? மாமா என்ன அவங்களால பார்க்க முடியாது, உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். என்னது? என்னையா சொல்ற நீ உட்கார்ந்து இருக்கிறத அவங்களால பார்க்க முடியாது? என்னடி இது தனக்குள்ள பேசிக்கிறார்? அத அப்பாவே சொல்றது தானே. அப்பவே சொல்றது தானே. சந்தர்ப்பம் வரல. யாரோட பேசுறேள்? இப்போ அவர் பேசுனது காது கேட்கலையா? கேட்காது. யார் பேசுனா என்ன இதெல்லாம்? என்னது? என்ன ஏதாவது ஜுரமா? இப்பதாண்டி சேர்ந்தான், நான் பார்த்துட்டே இருந்தேன். உங்க கண்ணுக்கு தெரியாம போல இருக்கு, விசித்திரமா இருக்கு. இந்த பார் ஜோ, ஏதாவது நீ செஞ்சிருக்கேன்னு காட்டு. கமான் குவிக். அது முடியாது. வசு என்னவோ பேத்துறார், என்னவோ ஆயிடுத்துடி இவருக்கு. எதிர்காலத்திலே போய் போன் பண்ணி டாக்டரா? எதுக்கு டாக்டர்? என்னென்னவோ உளர்றே. மெலிதாக அழுகை. உளர்ல பார்த்தத சொல்றேன். இந்த பார் வசு, லக்ஷ்மி இங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான், எதிர்கால மனிதன், பேரு ஜோ. சித்த நாள் முன்னாடி வந்தான், ஊன்னு கேட்டு அப்ரப்ட்லி ஸ்டாப்ஸ் அந்த ஜோ. அவர்கள் இருவரும் அவரை சந்தேகமாக பார்த்து, பெருமாளே, பரமேஸ்வரா, பார்வதிநாதா, என்ன ஆயிடுத்து இவருக்கு? ஸ்ரீனிவாசன் பிளக்ல சொருகிண்டு உயின்னு சாப்பிட்டான். அப்புறம் தொட்டா ஷாக் அடிக்கிறது. இருவரும் சேர்ந்து அவரை உலுக்கி, அப்பா சும்மா இருங்கப்பா, பயமா இருக்குப்பா, உங்களுக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா நாங்க என்னப்பா பண்ணுவோம்? அழுகிறாள். இருவரும் அழுகிறார்கள். ஜோ எழுந்து மாடிப்படியில் ஏற ஸ்ரீனிவாசன் அவளையே பார்த்து கொண்டு சேர்றான் பாரு. மெதுவா ராஜனன் நடக்கிறான். என்னடி ஆயிடுத்து? யாராவது சூன்யம் வச்சுட்டாளா? என்னடி பண்ணுவேன்? ராத்திரி உன்னை தனியா டாக்டருக்கு அனுப்ப பயமா இருக்கே. அந்த சுந்தர் கட்டாயில போறவன், அவன் எங்க போயிட்டான்? அப்பா. ஸ்ரீனிவாசன் திடுக்கிட்டு அவர்களை பார்த்து, எதுக்கு அடறேள்? இதோ நிக்கிறார், எனக்கு தெரியறார். சுந்தர் வருகிறான். என்ன மாமி என்ன? இத பாருங்கோ, அப்பா என்னமோ மாதிரி பண்றார். என்ன சார்? ஸ்ரீனிவாசன் சார், இத பாருப்பா, யாராவது டாக்டர் எஸ்டின் வாயேன். என்ன ஆச்சு சொல்லுங்க. வசு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. மாடியில நிக்கிறான். சுந்தர் ரூம் கதவை திறந்து பாக்குறான். சுந்தர் உனக்கு தெரியலையா? சுந்தர் மேலே பார்த்து, யாரு? ஜோ. என்ன சுந்தர் இது? இருங்கோ, ஏதோ டெலிரியம் நினைக்கிறேன். மத்தியான சாம்பார சூடு பண்ணாம குடிச்சிருப்பாரோ? தண்ணீரை அடித்து, மாமா இங்கே பாருங்கோ சிலிர்த்து கொண்டு, சுந்தர் நீ கொடுத்த பாரு அந்த புஸ்தகம், அத படிச்சுட்டே இருந்தனா. ஜோ இறங்கி வரான் பாரு. நிஜமாவே ஏதோ கெட்ட கனா கண்டிருக்கார். ஒன்னும் இல்ல, கவலைப்படாதீங்கோ. 2 பேரும் அழுதா எப்படி? மாமா அவன் கிடக்கான், நீங்க என்னோட வாங்கோ, பேசாம படுத்து தூங்கலாம். தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். என்னவா இருக்கும்? சித்தப்பிரமையா? திடீர்னு ரிட்டையர் ஆயிட்டதுனால வந்துட்டோ? ஜோ இறங்கி எனக்கு கொஞ்சம் பிரயாண களைப்பு, இங்கேயே தூங்கட்டுமா? சீனிவாசன், எங்க ஃபேனை போட்டுக்கோ, கொசு இருக்கும். சரி போட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்கோ. போர்வை வேண்டாம், தேங்க்ஸ். போர்வை எல்லாம் தரேன், வாங்கோ. ஏறக்குறைய தள்ளி கொண்டே அவரை உள்ளே செலுத்துகிறான். 2 செக்டால் சாப்பிட்டா சரியா போயிடும். ஸ்ரீனிவாசன், காத்தால போயிடுவியா ஜோ? போயிடுவார், கவலைப்படாதீங்கோ. லக்ஷ்மி அழுது கொண்டே, அப்படிலாம் பேத்தாதீங்கன்னா, பயமா இருக்கு. அவர்கள் அறைக்கு செல்கிறார்கள். ஜோ தன் பின்னால் இருந்து ஒயரை எடுத்து விளக்கில் சொருகி கொண்டு பிறகு எரிய என்று சப்தம் கேட்க
விளக்கை பிடுங்கி நடுவே வந்து கொட்டாவி விட விளக்குகள் சற்று பிரகாசமாக கீழே உட்கார்ந்து மண்டி போட்டுக்கொண்டு பிரார்த்தனை பாணியில் என்னை படைத்து என் தின வாழ்க்கையை அமைக்கும் கம்ப்யூட்டர் தாத்தாவுக்கு வணக்கங்கள் படுத்துக் கொள்கிறான் ஜோ. மறுதினம் காலை சீனிவாசன் தன் அறையில் இருந்து நியூஸ் பேப்பருடன் வந்து எல்லா இடத்திலும் ஜோவை தேடுகிறார். காணும். போயிட்டான் போல இருக்கு. தலையை சிலிர்த்து கொள்கிறார். உட்கார்கிறார். யோசிக்கிறார். எல்லாம் கனவாத்தான் இருக்கணும். புத்தகத்தை எடுக்கிறார். எதிர்கால மனிதன், அதனால் வந்த வினை, ஏதோ கற்பனை பண்ணிட்டு ஊரை கூட்டிட்டேன். அவள்லாம் என்ன சித்தபிரம கேஸ்னு நினைச்சுட்டு இருப்பா. லக்ஷ்மி காஃபியுடன் வருகிறாள். காஃபி சாப்பிட்டுட்டு மறுபடி படுத்துடுங்கோ, உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் தேவை. சீனிவாசன் காஃபி அருந்தி கொண்டே, ரகலை பண்ணிட்டேன்ல. ரகலையா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. திமிர்றேள், யாரோடையோ பேசுறேள், மாடியில பாக்குறேள், கீழே பாக்குறேள். இனிமே அப்படி பண்ணாதீங்கண்ணா. என்னவோ ஆயிடுத்து. யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டான்னு அதிர்ந்து போயிட்டேன். உங்களை உள்ள தள்ளி கதவை சாத்துறதுக்குள்ள ஏம்பாடு உம்பாடுன்னு ஆயிடுத்து. ஆமா, என்ன ஆச்சு உங்களுக்கு நேத்திக்கு? அந்த பைத்தியக்கார புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தேனா, நீங்க பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டேளா? அதீதமா கற்பனை பண்ணிட்டு விட்டேன். எதிர்கால மனிதன் வரப்போறான்னு அந்த கண்ணா பின்னா புஸ்தகத்தில் எழுதியிருந்தான். ராத்திரி வேலை, காத்தடிக்கிறது, கற்பனை பறக்க ஆரம்பிச்சுடுத்து. நிஜமாவே ஒரு ஆள் வந்து நிக்கிறாப்பிலையும் அவன் கரண்ட் சாப்பிட்டுட்டு சத்தம் போட்டு கையில ஒரு அகராதி, நெத்தில ஒரு சேப்பு விளக்கு, வெள்ளையா பைப்பையா என்னவோ போட்டுன்னு இருக்கான். ஏனில இறங்குறான், ஊபா ஊபாங்கிறான். அட்டகாசமா சிரித்து, என்ன ஒரு கற்பனை எனக்கு. திரும்ப பின்னால் ஜோ வந்து நிற்க, குட் மார்னிங். ஸ்ரீனிவாசன் திடுக்கிட்டு திரும்பாம, அடப்பாவி. லக்ஷ்மி, என்னன்னா? ஒண்ணுமில்ல. இனிமே அந்த புஸ்தகத்தை படிக்காதீங்கோ. அந்த வெலவெலப்ப என்னால இனிமே சமாளிக்க முடியாது. சீனி மறைமுகமாக ஜோவிடம் போ போ என்று சைகை செய்ய, ஜோ, என்ன சொல்றேன்? புரியும்படியா சொல்லுங்களேன். லக்ஷ்மி, எனக்கு இன்னொரு கப் காப்பி கொண்டு வாயேன். மணக்க மணக்க நன்னா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள். சீக்கிரம். இந்த காப்பியை இன்னும் குடிச்ச பாடில்லையே. கொஞ்ச நாழி வெளியே உலாத்திட்டு வந்தேன். என்னத்தையோ முதிச்சேன். சே, எங்க ஊர் எவ்வளவு சுத்தமா இருக்கும் தெரியுமா? சீனி, இன்னும் நீ போலியா? மடக்கின்று காஃபியை குடிக்கிறார். நான் போற வேலை வரபோதுதான் போவேன். லக்ஷ்மி போகிறாள். நிற்கிறாள். சற்று சந்தேகத்துடன் திரும்பி பார்க்க, ஜோவின் பக்கம் திரும்பிய சீனிவாசன் சடக்கென்று திரும்பி அசடு வழிகிறார். சீனி அவள் சென்றதும் மெதுவான குரலில், பாவி பாவி, நீ கற்பனை இல்லையா? நிஜமாவே இன்னும் இருக்கியா? இருக்கேன், இருப்பேன், இருந்தேன். இத பார் ஜோ, நேத்திக்கு நீ இருந்ததுல குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இந்த மாதிரி திடீர்னு வந்து பேச ஆரம்பிச்சா என்னால உன்னை சமாளிக்க முடியாது. திடீர்னு வராத இப்படி. அப்புறம் வேஷ்டி கட்டிண்டு வா. ரொம்ப கூத்தாடி மாதிரி இந்த நிஜாரெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன சொல்றேன்? சுற்றிலும் பார்த்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். ஒப்பந்தம் டிக்ஷனரிய பாக்கணுமா? ஒப்பந்தம். அதை பார்த்து, அக்ரீபா, சொல்லுங்கோ. நான் கூப்பிட்டாதான் இந்த அறைக்கு வரணும். சரி, நான் தனியா இருந்தா தான் நீ வரணும். தனி புரியறது. தனியா இருக்கீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எட்டி பாரு. யோசிச்சு, அது வேண்டாம். யாராவது வரப்போறான்னு எட்டி பார்த்தா எப்படி தெரியும்? சுற்றிலும் பார்த்து, சுவாமி படத்தின் அருகில ஒரு மணி இருக்குல்ல, இந்த மணியை அடிச்சா நீ வா. இல்லன்னா எங்கேயோ விட்டதுலயோ அட்டத்திலயோ உட்காந்துரு. மணி அடிக்கிறார். ஜோ சிலிர்த்து சரி என்கிறது. மாடியிலிருந்து சுந்தர் தெரிகிறான். இந்த பேச்சை கவனிக்கிறான். சீனிவாசனை மட்டும் பார்க்கிறான். சீனிவாசன் சுந்தரை பார்க்கவில்லை. இப்படி வச்சுக்கலாம். ஒரு மணி அடிச்சா நீ வரலாம். அதுக்கு முன்னாலே வந்துட்ட. என் கண்ணுல படாம ஓரத்துல இருக்கணும். மணி அடிச்சாதான் பேசலாம். 2 மணி அடிச்சா உடனே போயிடணும். 1 மணி வரணும், 2 மணி போகணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சுந்தர் வியப்புடன் அவரை பார்க்க, சீனி, சரி போயிட்டு வரியா? 2 மணி அடிங்கோ. அடிக்க ஜோ போக பின்னே லக்ஷ்மி நிற்கிறாள். சமாளித்து, ஓம் பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி. குளிக்க கூட இல்ல, பூஜை பண்றேளே. திடீர்னு பக்தி ஜாஸ்தியா ஆயிடுது. சுந்தர் இறங்கி வருகிறான். லக்ஷ்மி முகம் கடுமையாகிறது. அவ்வளவுதானா? மறுபடி டூவா? காரியம் ஆற வரைக்கும் சுந்தர் தேவையா இருக்கு. காலையில எல்லாம் சரியா போனதும் பழையபடி விரோதம். என்ன ஜனங்களப்பா. மாமி, இன்னும் மாமாவுக்கு சரியா இல்ல. இப்ப கூட தனக்குத்தானே பேசிண்டு மணிய வச்சுண்டு கெக்கேன்னு பண்ணிட்டு இருந்தார். சி, நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். வேற யாரோடைய பேசின்ற மாதிரி தான் இருந்தது. இத பார்ப்பா, அவர் ஏற்கனவே துர்சொப்பனம் கண்டு பிரம்ம புடிச்சாப்புல இருக்கார். இப்ப அவரை போட்டு குழப்பி மறுபடியும் பைத்தியமாக்கணும்னு ஆசை அவனுக்கு. ஹார்ஷ் வேர்ட்ஸ் மாமி. எனக்கு ஒத்தாசை பண்ணணும் தான் ஆசை. நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒத்தாசை என்ன தெரியுமா? வீட்டை காலி பண்றதுதான் அப்படின்னா வசு. சுந்தர் திடுக்கிட்டு, ராத்திரிக்கு மட்டும் சுந்தர் தேவையா இருந்திருக்கேன்ல. தான் நாக்க கடிச்சிட்டு, என்ன பேத்துறேன் நானு? ராத்திரி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனா அதை வச்சுட்டு உடனே ஓட்ட வேண்டாம். நன்றி கெட்ட ஜென்மங்கப்பா. வசு, நான் உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். பயமுறுத்தாதீங்க மிஸ்டர். சார், நான் வரேன். உடம்ப பாத்துக்கோங்க.
நீங்கள்லாம் என்னதான் அனாச்சாரமா பேசினாலும் என் உதவி தேவையா இருக்கிறப்போ நான் வர தயார். நீங்க கூப்பிட்டா மட்டும். தேங்க்ஸ். தேங்க்ஸ் என்னப்பா தேங்க்ஸ்? அந்த புஸ்தகத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்கோ. எதிர்கால மனிதனை தூக்கி எறிகிறாள். பிடித்து கொண்டு மேலே போகிறான். சுந்தர் சென்றதும், ஏம்மா இவ்வளவு ஹார்ஷா இருக்க அவனோட? இல்லையப்பா, நேத்தி ராமமூர்த்திய பத்தி அவதூறா பேசுறான்பா. ராமமூர்த்தி யாரு? உங்க மேனேஜர்? ஆமாப்பா, ஒரு நாள் நான் அறிமுகப்படுத்தி விடுறேன்ப்பா. ரொம்ப நல்லவர். அவருக்கு எத்தனை வயசு? 29பா. ஜூன் 6, 1949. நம்மளவரா? ஆமாப்பா. கல்யாணம் ஆயிட்டா? வசு உற்சாகத்துடன், இல்லப்பா. தாயார் தோப்பனார்? அம்மா இல்ல, அப்பா இருக்கார். ரிட்டையர்ட் தாசில்தார் அவர். ரொம்ப கேப்பாளோ? சேச்சே, அவருக்கு வரதட்சணை பிடிக்காதுப்பா. அப்படியா? சரி, அவளை போய் பாத்துட வேண்டியதுதான். நம்ம விஸ்வநாதன் பொண்ணு விமலா இல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வரணம் இருந்தா பாருன்னு எழுதியிருந்தான். வசு ஏமாற்றமாக, விமலா எல்லாம் அவர் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டார்ப்பா. ஏன்? அவர் வந்து வந்து என்ன கேக்குறார்ப்பா? என்ன கேட்டா? கல்யாணம் பண்ணிக்கிறையான்னு வெட்கத்துடன் இருக்கிறாள் வசு. கல்யாணம் பண்ணிண்டாச்சா? சேச்சே, உங்க சம்மதம் இல்லாம நான் சரின்னு சொல்வேனப்பா. போறது அது மட்டுமாவது வச்சிருக்கே. லக்ஷ்மி, லக்ஷ்மி, உன் பொண்ணு என்ன காரியம் செஞ்சிருக்கா பாரு. ஏன்பா? லக்ஷ்மி வந்து, என்னவா? ஆபீஸ்ல ராமமூர்த்தி இல்ல, அவரை புள்ள பார்த்து வச்சிருக்கா. சீர் சனத்தி எல்லாம் நன்னா செய்வாளா? ஏன்னா எல்லாம் தலகீழா இருக்கு. என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாளே. உனக்கும் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியாதா? பந்தக்கால் வச்சதுன்னு தான் சொல்றதா உத்தேசமா? நானும் விசாரிச்சு பாத்துட்டேன். நல்ல குடும்பம். அவளே இங்க வரப்போறா. வெள்ளிக்கிழமை பழம், பாக்கு, வெத்தலை. யார் வரப்போறா? ராமமூர்த்தியும் அவர் அப்பாவும், இன்னும் 2 பேரும். சரிதான், இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டா. ஆத்துல நான் ஒருத்தன் புருஷன் இருக்கேன். கோச்சுக்காதீங்கப்பா, சும்மா உங்களை பார்த்து பேசத்தான் வரா. எவ்வளவு பெரிய மனுஷா தெரியுமா? அன்னைக்கு என்ன கோயில்ல பார்த்து கப்பல் மாதிரி கார்ல கொண்டு விட்டா. மாப்பிள தங்க கம்பி, சிரிச்ச மூஞ்சி. வசுவுக்கு அதிர்ஷ்டம். முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்தாச்சா? அதெல்லாம் பேசத்தான் வரா. இல்ல, நான் என்ன செய்யணும்? பையனை பாருங்கோ, அவளோட பேசுங்கோ, நம்மால என்ன முடியும்னு சொல்லுங்கோ. உங்க சம்மதம் இல்லாம ஒன்னும் நடக்காது. ஸ்ரீனிவாசன் கோபமாக, சாரிப்பா, உங்களுக்கு கோபம் போல இருக்கு. இல்ல, சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு எதுக்கு அப்பாவுக்கு கஷ்டம்னு தானே புள்ள பார்த்து வச்சுட்டு இருக்காளே. சந்தோஷப்படாம என்ன? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம்ப்பா. சே, அப்புறம் கை மேல வந்த வரனை விட்டுட்டு வேற தேடி அல்லாடுற போது உங்க அம்மா சொல்லி சொல்லி காட்டுவா. நான் என்ன பண்ணணும்? செரிக வேஷ்டி கட்டிண்டு அங்கவஸ்திரத்தோட வாங்கோ வாங்கோன்னு சந்தன பேலால விரல விட்டுண்டு மாப்பிள்ளையோட சிரிச்சு பேசிண்டு கூட வந்த கிழவனா இருக்கு. என்ன விசாரிச்சுண்டு நடத்திட்டா போச்சு. போகிறார். லக்ஷ்மி, என்னடி இப்படி பேசுற? எல்லாம் சரியா போயிடுமா. அவர்கிட்ட முன்னால சொல்லலன்னு குழந்தை கோபம். வெள்ளிக்கிழமை பாரு, அட்டகாசம் பண்ணுவார். மேலே இருந்து சுந்தர் இறங்கி வர இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாமல் செல்கின்றனர். சுந்தர் சிரித்துக் கொள்கிறான். சுந்தர் மாடத்தில் இருக்கும் மணியை ஒரு தடவை அடிக்க ஜோ வருகிறான். அதை கவனிக்காமல் 2 தடவை அடிக்க ஜோ செல்ல, மறுபடி ஒரு தடவை, மறுபடி 2 தடவை. ஜோ அழுத்து, குரங்கு அதவை. சுந்தர் கவனிக்கவில்லை. சீனி வருகிறார். யார் அது மணியோட விளையாடுறது? ஜோவை பார்த்து, வந்துட்டியா? இந்த சும்பன் திருப்பி திருப்பி அடிக்கிறான், நிறுத்த சொல்லுங்க. நான் தான் மாமா. மறுபடி ஒரு தடவை அடிக்க, நிறுத்த சொல்லுங்க, குழப்பம் ஆறுது. சொல்றேன், உடனே நிறுத்த சொல்லுங்க. சரி சரி, இந்த மணி அடிச்சதும் நீங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிடுறேள்? தானாகவே பேசிக்க ஆரம்பிச்சுடுறேளே. தானா பேசிக்கலடா, நான் இப்படி இத உனக்கு சொல்றது நம்ப மாட்டியே. என்கிட்ட சொல்லி பாருங்களேன், நம்ப முடியுமா பாக்குறேன். சிரிக்காத, சீரியஸ் சீரியஸ். இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான்னா நீ சிரிப்ப. சிரிக்கல, சொல்லுங்க. இத பாரு, இந்த நாற்காலில முழுசா ஒரு ஆள் வெள்ளையா. இது என்ன ஜோ? ஓவரால். இத போட்டு உட்கார்ந்து இருக்கான். நெத்தில ஒரு பல்பு. நம்ப சொல்றேளா? நிஜம், அதுதான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? உன்னை பார்த்துட்டு இருக்கான். ஏப்பம் விட்டா விளக்கு பிரகாசமாகுது. ஏப்பம் விட சொல்லுங்க பாக்கலாம். ஜோ, ஒரு ஏப்பம் விட. ஜோ முயன்று வரலையாம். சினிமாமா, என்ன இப்படி ரீல் விட ஆரம்பிச்சிட்டீங்க? அந்த சுஜாதா புஸ்தகம் உங்களை என்னவோ செஞ்சிருக்கு. புஸ்தகம் படிச்சுட்டு இருந்த போதுதான் இந்த கற்பனை உதிச்சுதா? சீனிவாசன் உத்வேகமாக, கற்பனை இல்லடா, நிஜம் நிஜம். இந்த ஆளு 22ஆம் நூற்றாண்டுல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்து சேர்ந்திருக்கான். ஜோ கொஞ்சம் முகம் மாறி மார்பை பிடித்துக் கொள்கிறான். ஜோ தனது வலது பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து இடது பக்க மார்பில் செருகிக் கொள்கிறான். என்ன பண்ற ஜோ? ஹார்ட் அட்டாக் வந்தது. சட்டுன்னு இருதயத்தை மாத்தினுட்டேன். இருதயம் மாத்திக்கிறானா? எதிர்கால மனிதனா? அப்போ ஒண்ணு செய்யுங்கோ. அந்த ஆள் இங்க இருக்கான்னு சொல்றீங்க. அவன் இருக்கான்னு நிரூபணம் வேணும்னா இந்த ஸ்டூலை ஒரு 3 அடி உயரம் தூக்கி கீழே வைக்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரையிலும் ஸ்டூல் தானா வசந்துக்கும். ஐடியாடா ஜோ. அவர் சொன்னது கேட்டுதா? கேட்டுது. ஆனா அது முடியாது. ஏன்? இத பாருங்க மாமா, எனக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு இருக்கு. உங்க உலகத்தோட ஆதார விதிகளை, ஆதார அமைப்புகளை நான் கலைக்க கூடாது. அதுக்கு ஸ்பெஷலா பர்மிஷன் வேணும். நீங்க தனியா இருக்கிறப்போ தூக்கி காட்டுறேன்.
மத்த பேர் இருக்கும்போது மாட்டேன். என்ன சொல்றான்? ஏன் மூஞ்சி மாறிடுது உங்களுக்கு? முடியாதான், செய்ய மாட்டானா. அப்ப நான் எப்படி உங்களை நம்புறது? நம்ம ஆதார விதிகளை அவன் மாத்தக்கூடாதான் உத்தரவான். ஜோ, அந்த உத்தரவை மீறினா என்ன ஆகும்? தண்டனை கிடைக்கும். பாச புடுங்கிடுவாங்க. மேலிடத்துல இருந்து அனுமதி கேட்டு பாரு. எனக்கும் கொஞ்சம் தயவு பண்ண பார்க்கலாம், முயற்சி பண்றேன். 3 நாள் ஆகும். இப்பவே அப்ளிகேஷன் எழுதி QMSல போட்டுடும். என்னால தொல்லை தாங்கல. எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடு. அந்த தருதலைக்கெல்லாம் ப்ரூஃப் காமிக்கலாம். சரியா? சேர சொன்னேனே, ஃபியூஸ புடுங்கி உனக்கு கரண்டே கிடைக்காம பண்ணிடுவேன். வேண்டாம், இன்னும் 3 நாள்ல நீ சொல்றத அவன் செஞ்சு காட்டுறேன்னு இருக்கான்டா. அது வரைக்கும் நான் சொல்றத நீ நம்பு. நீயும் என்ன பைத்தியமாக்கிடாத. சுந்தர், பாக்கலாம். எனக்கு என்னவோ இதெல்லாம் உங்க மனசுல நடக்கிற பிரமதான்னு தோன்றது. ஆனா எல்லார்ட்டையும் இந்த மாதிரி பேசாதீங்கோ. நிச்சயம் பைத்தியம் பிடிச்சு பாயாப்பறான்றீங்கன்னு நினைச்சுடுவா எல்லாரும். ஆமா, இது என்ன மணி? எனக்கும் அவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். 1 மணி அடிச்சா வருவான், 2 தடவை அடிச்சா போகணும். 2 தடவை அடிச்சு இப்ப போனாரா? ஜோ எழுந்து செல்ல. ஆமா, போட்டோம். நல்ல காரியம் பண்ணீங்க. தனியா இருக்கிறப்போ மட்டும் நீங்க வேணா பேசிக்கோங்க. மாமா, எங்க கோணத்துல இருந்து பாருங்க. நீங்க ஒரு திக்கில பாத்துண்டு காத்தோட அந்யோன்யமா பேசுறேன். எப்படி இருக்கு? சரியா? சிரிக்கிறான். சிரிக்கிற பத்தியா? சிரிக்காதீங்கோடா. சாரி. வசுமதி வருகிறாள். சரி, நான் வரட்டுமா? அப்பா, சுந்தர்ட்ட சொல்லிட்டீங்களாப்பா? சொல்லிட்டார். 1 மணி அடிச்சா அது இல்ல, அது வேற. வசுமதிக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். பையன் ராமமூர்த்தி, இவ ஆபீஸ்ல மேனேஜர். தெரியும் சார். நிச்சயதார்த்தம் வரை வந்துட்டா சந்தோஷம். சுந்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி தருவார். இல்ல சுந்தர்? சந்தோஷமா நான் என்ன வேணும்னாலும் வாசிக்கிறேன். சுந்தர் பாவம் இல்லையாப்பா? எதையோ நினைச்சுண்டு எதையோ ஆசைப்பட்டு அப்புறம் அது கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே தியாக ரூபமாயிட்டார் பாருங்கோ. பாருப்பா, அவரை சுத்தி ஒரு ஜோதி மாதிரி தியாகம் தகதகன்னு ஜொலிக்குது இல்ல? சுந்தர், மோர் சாப்பிடுறேடா? சுந்தர் கோபத்துடன், லுக் வசு, இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல சத்தியம் பண்றேன். இந்த கல்யாணம் நடக்க விடாம நிறுத்தி அவங்கள ஓட ஓட விரட்டி அதே கூடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணி நான் இந்த சுந்தர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறேன். சவால். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போகிறான். வசுமதி வசீகரமாக சிரிக்கிறாள். ஆனாலும் நீ வெறுப்பேத்துற அவனை. அவங்களக்காம்பா நிச்சயதார்த்தத்தை கலைச்சிடுவாங்கிறானே. எனக்கு ஏதாவது பைத்தியம்னு பார்ட்டிக்கு மொட்டை கடுதாசி எழுதிட போறான். பயப்படாதீங்கப்பா, நேராவே சொன்னா கூட பரவாயில்ல. நான் ராமமூர்த்திட்ட சுந்தர பத்தி சொல்லியிருக்கேன். பொறாமையில அப்படி செய்யறான்னு அவருக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ வெள்ளிக்கிழமை நினைச்சா பயமா தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை மாலை அதே மேடை, அதிகப்படியான சில நாற்காலிகள். ராமமூர்த்தி, அவர் அப்பா, ஒரு சிறுவன், ஒரு சின்ன பெண், 4 வருகிறார்கள். சீனிவாசன் அருகில் பக்கத்து வீட்டு ராயரும் இருக்கிறார். சீனிவாசன் ஜரிகைக்கரை வேஷ்டி அங்கவஸ்திரம் அணிந்து கொண்டு வரவேற்கிறார். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ரேடியோவில் மண்டையில் தட்ட நாதஸ்வர இசை. நீங்க வர சமயம் பார்த்து ரேடியோல மங்களகாலம். ராமமூர்த்தி சார், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ராமமூர்த்தி அவரை வணங்குகிறான். இது எங்க அப்பா. உறக்க, அப்பா, இவாதான் பொண்ணுக்கு அப்பா. அடியேன். இது யாரு? இது பக்கத்து வீட்டுக்காரா? சேஷகிரி ராவ். நீங்கள்லாம் ராவா? நாங்க இல்ல, இவர் பக்கத்து வீட்டுக்கார். ராவ்னு சில வேளைகளில் பட்ட பேரும் உண்டு. இது என் பேர, பெண் வயிற்று பேர. அப்படியா? அம்பி, நீ எத்தனாவது படிக்கிற? நான் எத்தனாவது படிச்சா உனக்கு என்ன? ஏய் சும்மாரு. பரவாயில்ல. அம்பி சேஷகிரி ராவை பார்த்து, நீங்க எவ்வளவு ஸ்பீடு ஓட்டுவீங்க? ராமு சொன்னா உங்க டாக்டரை பத்தி. என்னதான் சின்னவா சம்பிரதாயத்தை பத்தி கவலைப்படலனாலும் நாம விடக்கூடாது பாருங்கோ. அண்ணா, ஏதோ கேட்கணும்னே கேளுங்கோ. இது என்ன ஃபாரின் வாட்சா? ஆமாப்பா. அழுக்கா இருக்கே. உங்க சொந்த ஊர் எது? நன்னிலம். நன்னிலத்துல யாரு? நன்னிலத்துல சுந்தரராஜா சர்மான்னு எங்க அப்பா பேரு. எந்த சுந்தரராஜன்? மஞ்சள் கடுதாசி கொடுத்தானே. அது இல்ல, இது பெரிய பண்ண. புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு சுந்தரராஜன் இருந்தானே. சேச்சே, அது வேற சார். எங்க அப்பா PWDல ஓவர்சியா இருந்து ரிட்டையர் ஆனார். வேற ஒரு சுந்தரராஜனும் எனக்கு தெரிஞ்ச நன்னிலத்துல இல்லையே. அப்பா, நன்னிலம் நீங்க விட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாறி போச்சு. மாமா பஜ்ஜி தருவான்னு சொன்னாலே. தருவா. என்ன பஜ்ஜி சார்? வாழைக்காயா? ஓய், நீர் பஜ்ஜி திங்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கீரா? சேஷன் பஜ்ஜி கேசரி. எந்த சுந்தரராஜன்? அம்பி தையல் மிஷினை நோண்டுகிறான். ஏ வாடா இங்க. மிஷினை நோண்டாத. பரவாயில்ல பரவாயில்ல மாமா, எனக்கு தைக்க தெரியும். வாழைப்பழம் தரேன் நில. இர்ரா அம்பி, வாழைப்பழம் வரும். உள்ள போய் தான் கொண்டு வாருமே. பொண்ணை வர சொல்லுங்கோ. லக்ஷ்மி, டபார் என்று ஒரு கண்ணாடி டம்ளரை உடைக்கிறான் அம்பி. உடைஞ்சு போச்சு. பரவாயில்ல. என்னையா பரவாயில்ல? ராமமூர்த்தி அதட்டி, ஏ வாடா இங்க. லக்ஷ்மி வருகிறாள். இதான் பொண்ணா? இல்ல, இது பொண்ணுக்கு தாயார். கல்யாணம் ஆயிடுத்து. நீ எந்த ஊர்மா? கும்பகோணத்துல மாமா. கும்பகோணத்துல யாரு? அப்பா அம்மா எல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். வசுமதி வருகிறாள். வா அம்மா குழந்தை. லக்ஷ்மிமா, போய் பொஜ்ஜி கொண்டு வாங்கோ. எனக்கு காஃபி சக்கரை குறைச்சலா. எனக்கு? வா வா வசு, இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். இது என் அண்ணா பிள்ளை அம்பி.
அம்பி, இந்த மாடி எங்க போறது? டேய் வாடா இங்க. நமஸ்காரம் பண்ணுமா. வசுமதி கை கூப்புகிறாள். லக்ஷ்மி பின்னால் இருந்து குத்த வசு கீழே விழுந்து சேஷகிரிராவை சேவிக்கிறாள். பெரியவரை சேவி முதல்ல. தீர்க்காயசா இரு. பாட்டு எதுவாவது பாடுவாளா? இதற்குள்ள உள்ள நுழைந்து பஜ்ஜி தின்று கொண்டே ஒரு ஸ்ருதி பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து இதுல பாட்டு பாட சொல்லம்மா என்றான் அம்பி. எனக்கு பிராக்டிஸ் இல்ல. பாடித்தான் ஆகணும். அழ ஆரம்பிக்கிறாள். குழந்தை அழறது. ஏதாவது பாடு. வெள்ளிக்கிழமை அதுமா. பரவாயில்ல பாடு, கமான். ஐயோ, எனக்கு கொஞ்சம் தான் பாட்டு வரும். ராமு முழுசா ஒன்னும் சொல்லிக்கல. பரவாயில்ல பாடு, தெரிஞ்ச வரைக்கும் பாடு. ராமமூர்த்தி, கம் பி எ ஸ்போர்ட். வசுமதி அவனை முறைத்து அழுத்து கொண்டு உட்காருகிறாள். ஹார்மோனியம் மொய் என்று ஒலிக்க சபசா என்கிறாள். கனைத்துக் கொள்கிறாள். சரளி வரிசை பாடுகிறாள். எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருக்க இதனிடையில் மேலே சுந்தர் தோன்றி கீழே பார்த்து அம்பியை கூப்பிடுகிறான். அம்பி உடனே மாடிக்கு ஓட அவனிடம் கீழே சுவாமி படத்துக்கு அருகில் இருக்கும் மணியை காட்டி மானசீகமாக ஒரு தடவை ஆட்டுகிறான். அம்பி அவசரமாக இறங்கி வர வசு சரளி வரிசையை திரும்ப திரும்ப பாடுகிறாள். லக்ஷ்மி தொடையில் தட்டி தாளம் போடுகிறாள். கீர்த்தனம் எதுவும் தெரியாதா? ஒன்னும் சொல்லிக்கல. எந்த சுந்தர்ராஜன்? டபோதரா இருந்து ரிட்டையர் ஆனானே. வசு போதும், நல்லா இனிமையா இருக்கு. வசுமதி அவனை முறைக்கிறாள். பொண்ணுக்கு நிறைய நகை போட்டிருக்கோம், சுமாரா கல்யாணம் பண்ணி தரோம். வெள்ளி பாத்திரத்துல ஒரு 100 ரூபாய் எடை, பித்தளை பாத்திரம் புதுசா பாலிஷ் பண்ணதா? எதா இருந்தா உனக்கு என்னையா? அதெல்லாம் சின்ன விஷயம் சார். எங்க 2 பேருக்கும் பிடிச்சு ஒத்து போச்சு, அதான் முக்கியம் இல்லையா? இருந்தாலும் பெரியவருக்கு திருப்தி வேண்டாமா? நன்னா சொன்னேன். நன்னில சுந்தரராஜனா? அம்பி மணியை எடுத்து ஒரு தடவை ஆட்டுகிறான். ஜோ உள்ளே வந்து பெரியவர் பக்கத்தில் வந்து உட்கார்கிறான். ஜோ வேஷ்டி கட்டி இருக்கிறான். மாமா, வேஷ்டி கட்டின்னு இருக்கேன், சட்டை பெருசு. அடப்பாவி, என்ன ஐபி கொடுத்தாரே, அந்த சுந்தரராஜனை சொன்னேன். ஜோவை கவனிப்பதை தவிர்க்கிறார். ஜோ தன் உடம்பை ஒரு முறை பார்த்து கொண்டு கையை தேய்த்து கொண்டு நகங்களை ஆராய்ந்து கொண்டிருக்க சீனிவாசன் தன் கையை வேகமாக ஜோ தெரியாமல் இருக்கும்படி மறைத்து கொண்டு பேசுகிறார். வசுவும் ராமமூர்த்தியும் வலது பக்கம் வந்து தனியாக பேசுகிறார்கள். என்ன ராமு, நீங்க எனக்கு பாட தெரியாதுன்னு தெரியும்ல. பெரியவங்க ஆசைப்பட்டா இதெல்லாம் செய்தாலும். அப்பாவுக்கு பாட்டுன்னா இஷ்டம். அப்பா உங்களோட தான் இருப்பாரா? ஆமா. சரிதான். என்ன சரிதான்? ஒன்னும் இல்ல. என்ன சரிதான்னு? ஏன் சரிதான்னு சொல்லக்கூடாதா? என்ன இழவா இருக்கே. நல்ல கரைத்துக்கு வந்திருக்கோம், இழவுங்காத. சீர்திருத்தி எல்லாம் எதுவும் குறவில்லாம செய்யறோம். ஒரு 15 பவுனுக்கு நகை, எல்லாம் பாட்டி நகைகள். பாட்டி சும்மா இருங்கோ. ஜோ கையை காலை உதிரி உடம்பை குலுக்கி கொண்டு எழுந்து நின்று வேஷ்டியை கச்சம் கட்டி கொண்டு உடற்பயிற்சி பண்ணுகிறான். உடற்பயிற்சி நிறைய செஞ்சு போடுறோம். அப்பா என்ன? அதாவது நாங்கள்லாம் எங்களுக்காக உடற்பயிற்சி நிறைய செய்வோம்னு சொன்னேன். இப்ப நீ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா? யார சொல்றேன் நீங்க? லக்ஷ்மியை ஏன் உள்ள போய் கொண்டு வரல? சிரிக்கிறார். அவர்களும் சிரிக்க கோணிக்கொண்டிருக்கும் ஜோவை பார்த்து அவருக்கு அடக்க முடியாத சிரிப்பு வருகிறது. அட்டகாசமாக சிரிக்கிறார். மற்றவர்கள் சிரிப்பை நிறுத்திவிட்டு அவரையே பார்க்கிறார்கள். சிரிப்பை நிறுத்திட்டா? சாரி, நான் கவனிக்கல. ஜோ தொம் தொம் என்று சேர் மேல ஏறி குதிக்க சீனிவாசனும் ஆடுகிறார். நிறுத்துங்கோ. என்ன அப்படி ஆடுறேள்? அதாவது உடற்பயிற்சி. உடல் பயிற்சி. பஜ்ஜி கொண்டு வா. ஏன்னா ஏன் இப்படி ஆடுறேள்? உள்ள போடினா அதட்டுகிறார். மற்றவர்களிடம் நான் ஆடல, அதுவா ஆடுறது. லக்ஷ்மி சந்தேக பார்வையுடன் உள்ளே செல்ல அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, எனக்கு என்னமோ நீங்க அந்த சுந்தரராஜன் குடும்பம் தான் தோன்றது. எந்த சுந்தரராஜன்? பைத்தியம் பிடிச்சிருந்ததே, புத்தி சரியில்லாமலே இருந்தாரே. யாருக்கு புத்தி சரியில்லை கிழமே? யார் கழம்? உனக்கு என்ன 20 வயசோ? கெக்க பெக்கன்னு சிரிக்கிறேள், டான்ஸ் ஆடுறேள். பெண் பார்க்க வந்தவா என்ன நினைப்பா? ஜோ ஆட, இத பாருங்க மறுபடியும் ஆடுறார். ஏய் ராமு, வாடா போலாம். கையில கண்டதை எடுத்து அடிக்க போறார். அப்பா என்ன இது, வேணும்ட்டு பண்றியா? சீனிவாசன் முறைப்புடன், உடல் பயிற்சி. அப்பா சரியான பைத்தியக்கார குடும்பம்டா இது. சேஷகிரி, ஆமா சார். அட சட், யாருக்கும் பைத்தியம் இல்ல. எங்க அந்த மணி? எங்கிட்ட இருக்குமாமா? அடிடாத, 2 தடவை அடி. மாட்டேன் போ. குடுடா என்று அவனை துரத்த அம்பி ஓட இருவரும் சுற்றி சுற்றி வருகிறார்கள். குழப்பம். ஹார்மோனியத்தில் காலை வைத்து அது அலறுகிறது. ஜோ தேக பயிற்சி செய்கிறான். சேஷகிரி ராவ் தடுக்கி விழுகிறார். ஸ்ரீனிவாசன் கடைசியில் அம்பியை பிடித்து மணியை கவர்ந்து 2 தடவை அடிக்க ஜோ செல்கிறான். ஒழிஞ்சா இப்போ சரியா போச்சு இறைக்கிறார். எல்லாருமே அவரையே பார்க்கிறார்கள். அவரை தாண்டி போக பயப்படுகிறார்கள். நான் இல்ல, அது ஜோ. நான் இல்ல. ஏன் பயப்படுறீங்க? அப்பா ஒதுங்கி செல்கிறார். சார் போகாதீங்கோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. மணியை எடுத்து வைக்கும் போது அது ஒரு முறை ஒலிக்க ஜோ வந்துட ஒரு நாற்காலி எடுத்து, இப்ப நீ போறியா இல்லையா? அப்பா, ஐயோ விட்டுடுங்கோ, என்ன அடிக்காதீங்கோ, நான் போயிடுறேன். ராமு ஓரமா வாடா, பெராண்டிட போறார். அம்பி என்ன புடிச்சுக்கோடா. சீனிவாசன், எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டு பஜ்ஜி வேண்டாம், எனக்கு வழி விட்டுடுங்கோ. இருங்கோ போகாதீங்கோ, நார்மல் தான். சரிதான், இதுதான் நார்மலா? உள்ள வரப்பவே சந்தேகமா இருந்தது. அவர்கள் ஓடுகிறார்கள்.
வசுவும் ஸ்ரீனிவாசனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். லக்ஷ்மி பஜ்ஜி கொண்டு வந்ததும், எங்க எல்லோரும்? வேணும்னுட்டே பண்ணிருக்காருமா, எல்லாரையும் ஓட ஓட விரட்டிட்டார். அப்பா, இது உங்களுக்கே நன்னா இருக்கா? அந்த தாத்தா சொன்னாப்ல, குடும்பத்துல ஏதோ சித்தபிரம ரத்தத்துல ஓடுறது போல இருக்கு. பேசாத, பேசினா கொன்னுடுவேன். என் அவஸ்தை உனக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, இவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இவரும் சுந்தரும் கூடி கூடி பேசிண்டு திட்டம் போடணித்தான் இந்த வேஷம் போட்டு அவளை விரட்டியிருக்கா. என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? அழுகிறாள். இல்லடி வசு, இவருக்கு நிச்சயமா ஏதோ ஆயிருக்கு. மொழியே சரியில்லை பாரு. பகவானே வெங்கடாஜலபதி, அப்பா சொல்லிடுங்கப்பா, வேணும்ட்டு தானே இப்படி பண்ணேன். சீனிவாசன் உணர்ச்சியுடன், அடைச்சி பொட்ட கம்நாட்டிகளா, வேணும்ட்டு இப்படி பண்ணுவானா ஒருத்தன்? என்ன ஒருத்தரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறளே. பேசிண்டே இருக்கும்போது அவன் வந்துட்டான். யாரு? ஜோ. மறுபடியுமா? இரு, நீ நம்புறியோ நம்பலையோ, இதுதான் நிஜம். எனக்கு மட்டும் ஒரு ஆள் தெரியறான். மணி அடிச்சா வரான். அந்த அம்பி ஒரு மணி அடிச்சான், வந்துட்டான். எக்ஸசைஸ் பண்றான். சிரிப்பா வந்தது. அவர்கள் நம்பாமல் அவரை பார்க்கிறார்கள். வசு இப்படி வா. வசுவுடன் ரகசியம் பேசுகிறாள். என்ன இழவு ரகசியம்? எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு தானே முடிவு கட்டுற? இல்ல, நான் நம்புறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாரு அப்பா, பிளீஸ், அவர்கிட்ட எதுவும் சொன்னா புரிஞ்சுக்கிற நிலையில இல்லடி. சரிப்பா, அவன் வரட்டும். எப்படியாவது அவனை நானும் அம்மாவும் சேர்ந்து ஓட்டிடுறோம். கவலைப்படாதீங்க. வாங்கப்பா, கண்ணொல்லியோ, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், வாங்கோ. அவரை அணைத்து செல்ல லக்ஷ்மி அழுகையுடன், இந்த சமயத்துல நாம தான் அவருக்கு பக்கபலமா இருக்கணும்டி. ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மி என்ன நீ? சுந்தர் மேலே தோன்றி, என்ன நிச்சயதார்த்தம் எல்லாம் நன்னா நடந்துதா? வசு அவன் மேல் பஜ்ஜி பிளேட்டை எரிய ஒதுங்கிக் கொள்கிறான். மற்றொரு தினம் கோடாலி மீசை வைத்துக் கொண்டு ரத்த சிவப்பில் குங்குமம் இட்டுக் கொண்டு ஒரு பூசாரி உடுக்கடித்துக் கொண்டிருக்கிறார். நாற்காலிகள் விலக்கப்பட்டு நடுவே இளநீர், புஷ்பங்கள், ஒரு சக்கரம், ஊதுவத்தி புகை பறக்க பக்கத்தில் பக்தியுடன் லக்ஷ்மியும் வசுவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பூசாரி, எவ்வளவு நாளா இருக்குது? போன திங்கக்கிழமை ராத்திரி ஆரம்பிச்சுது. வெள்ளிக்கிழமை இவளை பெண் பார்க்க வந்த போது உச்சமாயிடுது. கவலைப்படாதீங்கம்மா, குணசேகரம் போயிட்டு கைவிரிச்ச கேசையெல்லாம் நான் குணமாக்கியிருக்கேன். கொஞ்சம் துளசி வேணும். அப்புறம் முளக்கர்ண செடியில வடக்கு பக்கம் போன வேர் கேட்டிருந்தேன். எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பூசாரி. அப்பா வந்து பார்த்தா அட்டகாசம் பண்ணுவாரேம்மா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத பாப்பா. உடுக்க தட்டி, இதுல பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. என்கிட்ட அவரை தனியா விட்டுட்டு நீங்க போய் உள்ள கதவை சாத்திக்கோங்க. 6:30 மணில தெளிஞ்சிடும். நான் ஓட்டாத பேயா. அபிராமபுரத்துல ஒரு ரத்த காட்டேரி கடைசியில கிருஷ்ணாச்சாரி என்ன உற்றுன்னு கதறிடுச்சு. கோழி வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கி வச்சிருக்கு. ஆனா அதை இங்கேயா வெட்டுவீங்க? பாப்பார வீட்டுல நான் கோழி வெட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. வெளியில வெட்டுவோம். ஒரு எலுமிச்ச பள்ளி கொடுத்தா போதும். இங்க உடுக்கு தட்டி, ரீயும் டீயும் கீலியும் செலவும் என்னோட தீர்த்த ஜண்ட பிரசண்ட முனி ரச்சங்கள நீ நாசமாக்கு. ராகத்தோட, அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகாத துயரம் போம், நல்ல குணமதிக மாமருகனை கோபுர தூண்மேவும் கணபதியை கை தொழுதக்கால். மறுபடியும் நீயும் நீயும் என்று ஆரம்பிக்க சீனிவாசன் உள்ளே வருகிறார். யார் இது? திருத்தண்டி சன்னியாசி. ஒரு சின்ன பூஜைன்னா, நம்ம மாத்துல வந்து கூடி இருக்கிற பேய விரட்டுறதுக்கு கொஞ்ச நாளை பாத்துருங்கோ. இவர்தானா? இவர்தான் பூசாரி. அடே பாதகா, ஏய் பல்ல பேத்துடுவேன். ஏ லட்சுமி, என்ன இது? ரோட்ல போற பால்கார மாதிரி இருக்கான். இவனெல்லாம் உள்ள கூடத்துல விட்டுண்டு ரகல பண்றேன். ஏ கோடாலி மீச, இந்த அம்மா என்ன சொன்னாங்க? பூசாரி உடுக்கடித்துக் கொண்டே, நம சிவாய ஸ்ரீயும் ஐயும் கிளியும் செலவும் ரீயும் சகலவித பூத ரச்சாரங்களையும் நிவாரணியாய் கலாவா நம சிவாய. உடுக்கடித்து கிட்ட வர ஸ்ரீனிவாசன் உடுக்கையை பிடுங்கி பிடுங்கி எறிகிறார். பூசாரி போய் அதை எடுத்து வருகிறான். ஐயோ அப்பா, நீங்க போங்க, நிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். முதல்ல அப்படித்தான் இருக்கும். என்னது? இப்ப பாரு ஒன்ன. எங்க அந்த தடி குச்சி? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கொஞ்ச நாளை மாத்திரம் கேளுங்கோன்னா. 2 பேரும் சேர்ந்துட்டு எனக்கு பேய் பிடிச்சிடுச்சுன்னு முடிவு கட்டிட்டேளா? எங்க செருப்பு? பின்ன என்னவா அன்னைக்கு அந்த பங்கன்ல என்ன ரகல பண்ணீங்க? வசு, அவரோட பேசாதடி. பேசினா புரிஞ்சுக்கிற நிலையில இல்லைன்னு சொன்னேனே. நீங்க ஆரம்பிங்க பூசாரி. சீனிவாசன் செருப்பை தேட பூசாரி அவரை சுற்றி சுற்றி வந்து உடுக்கடிக்கிறான். ஸ்ரீனிவாசன் செருப்பை தேட பூசாரி அவரை சுற்றி சுற்றி வந்து உடுக்கடிக்கிறான். ஒரு ஒட்டடை குச்சியை எடுத்துக்கொண்டு வருகிறார் ஸ்ரீனிவாசன். நீங்க போங்கம்மா, உங்களால இதெல்லாம் பார்க்க முடியாது. உள்ள போங்க, என்ன வேடிக்கை? அவர்கள் போக குச்சியை பூசாரி பிடுங்கி ஸ்ரீனிவாசனை அடிக்க ஸ்ரீனிவாசன் களைத்து உட்கார்ந்து விடுகிறார். உட்கார்ந்துக்கினியா? ஏய், நீ யாரு? உன் பேர் என்ன? பேச மாட்டியா? பேச வைக்கிறேன். மேலும் அடிக்கிறான். லக்ஷ்மி உள்ளே இருந்து, அடிக்காதீங்க பூசாரி, பயப்படாதீங்கம்மா, அடி அவர் மேல படாது, அது மேலதான் படும்.
மறுபடி குச்சியில் வீறுகிறான். சீனிவாசன் அதை பிடுங்கி, ஏய் நீ இப்ப போறியா இல்லையா? ஒரு கொலை விழ வைக்கட்டுமா? பூசாரி, நீ போகாம நான் போக மாட்டேன். சீனி விடுவிடுவென்று உள்ளே செல்கிறார். லக்ஷ்மி உள்ள, ஐயோ என்னன்னா இது உலக்க, வேண்டாம்லாம் வேண்டாம், அடிக்காதீங்கோ. சீனிவாசன், ஒன்னலடி முண்டம், அந்த பூசாரிய ஒரு வழி தீத்துடுறேன். நெல்குத்து உலக்கையுடன் வந்து ஏண்டா எல்லாரும் சேர்ந்து ஊரை ஏமாத்துறீங்கோ? உலக்கையை பயங்கரமாக ஓங்கி கொண்டு அவனை துரத்துகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கீழே போட்டுடு. அட நிஜமாவே நீ அடிப்பியா? நீ ஜாலக்காரன். அது யாரா இருந்தாலும் சரி, உன் மண்டைய ரெண்டா உடைச்சிட்டு தான் மறுகாரியம். ஒருவர் விரட்டி கொண்டு ஓடுகிறார்கள். பூசாரி, அம்மா அம்மாடி, இது கொஞ்சம் முரட்டு ரகமா இருக்கு, இன்னும் 2 ஆளு தேவைப்படும். வேண்டாம், மண்டை உடைஞ்சிடும். போறியா? போறேன், ஒழி. லக்ஷ்மியிடம் பூசாரி, கொஞ்சம் உக்கிரம் ஜாஸ்தியா இருக்குது, மருதகாசியை அழைச்சிட்டு வரேன். கோழி வெட்டினா பொத்தாது, இதுக்கு முழுசா ஒரு ஆடு வெட்டணும். வரேங்க. சீனி, வராத, போடா. என்னப்பா வசு, கிட்ட போகாதடி, கிட்ட போனா உன்னை அடிச்சிருவாருடி. இப்ப அவருக்கு பொண்டாட்டி பொண்ணும் ஒன்னும் கிடையாது. நாம சொல்றது ஒன்னும் கேட்காது. நாம பண்ண பாவம்டி, நம்ம பண்ண பாவம் யாரோ ஏவல் விட்டுட்டா. கண்ணீர் ஊக்குறாள் லக்ஷ்மி. ஸ்ரீனிவாசன் ஐயோ தலையில் அடித்து கொண்டு உட்கார்கிறார். சிறிது மௌனம். லக்ஷ்மி சமாளித்துட்டு அவரை பார்த்து, வசுகிட்ட கொஞ்சம் விலகி இருக்காப்புல இருக்குடி, கிட்ட வந்து என்ன ஏதா சாடுறேளா? சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறேன்? ரத்தம். அம்மாடி. தன் தலையை பிடித்து கொண்டு சிறிது நேரம் யோசித்து, இத பாரு லக்ஷ்மி, எனக்கு ஒண்ணுமே இல்ல, வீணா எனக்கு பேய் பிசாசு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கற்பனை பண்ணிக்காதீங்கோ. அப்புறம் எனக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிரும். பின்ன நீங்க சில வேளையில பண்ற காரியங்கள் நன்னாவே இல்லையே. பாருமா, நான் சொல்றதுலயும் கொஞ்ச நாளை பேய் பிசாசு எல்லாம் விட்டுட்டு யோசியேன். என்னடா இந்த மனுஷன் சொல்றான்னு நான் பாக்கலையேப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் எனக்கு தெரியறானே. வசு லக்ஷ்மி இருவரும் ஒருவர் பார்த்து கொள்ள, இந்த பார், இந்த மாதிரி சதி பார்வை பார்த்துண்டாத்தான் எனக்கு நிஜமாவே கோபம் வருது. உங்களை எப்படி நம்புறதுன்னு சொல்லுங்க. கையில கண்டதெல்லாம் எடுத்து போறவா வரவா எல்லாரையும் விரட்டுறேன். பின்ன நல்லா இருக்கவனை பிடிச்சு பைத்தியம்னா கோபம் வராதா? இப்ப பேசுறதெல்லாம் தெளிவாத்தான் இருக்குப்பா. அவ பொன் பார்க்க வந்த போது பண்ணிங்கோ பாருங்கோ ரகல. சோஃபா மேல ஏறி குதிச்சு இருக்கிறவா வேஷ்டி எல்லாம் உருவி வெளியில இருந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் என்று யாரோ கூப்பிடுகிறார்கள். வாசல்ல யாரு பாரு. வசு போய் பார்த்துட்டு வருகிறாள். அப்பா போலீஸ்பா. தெய்வமே, இது ஒண்ணுதான் பாக்கி. ஏண்டி, நீங்க போலீஸ்க்கு வேற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலா? சேச்சா, என்னன்னா? உள்ளே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருகிறார் 2 கான்ஸ்டபிள்களுடன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் வீடு தானே இது? ஆமா. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் நீங்க தானே? ஆமா. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மிஸ்டர் சேஷகிரி ராவ்னு உங்க பக்கத்து வீட்டுக்காரர். அடப்பாவி, உங்களல்ல அந்த சேஷகிரி ராவ அன்னைக்கு டிஃபன் கிடைக்கலன்னு கோவம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்? வீட்டுல ஒரே சத்தமும் ரகலையுமா இருக்கான். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான். கொஞ்சம் முன்னாடி ஒரு பூசாரி தலைவருக்க ஓடிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தேன். இங்க யாருக்கும் சித்தபிரமன்னு பயப்பட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட். யாருக்கியா சித்தபிரம? உங்க எல்லாருக்கும் தான் சித்தபிரம. இவர் தான் போலிருக்கு. இவர் தானம்மா? லக்ஷ்மி கவலையுடன் தலையாட்டுகிறாள். அடிப்பாவி, என்ன காட்டி கொடுக்குறியா? இதெல்லாம் மறைக்க முடியாது பாருங்க அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர். என் வீட்டுக்குள்ள நான் எவ்வளவு சத்தம் போட்டா இவங்களுக்கு என்ன சார்? அப்படி இல்ல பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பரீட்சைக்கு படிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் கை குழந்தை பயந்து கக்கிடுச்சான். வசுவை பார்த்து, சமூகத்துல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்க. நீங்க டாக்டரா? வசு தலையாட்டுகிறாள். நல்ல ஃபேமிலி. சிச்சி சிச்சி, என்னையா பொறுப்பு பருப்பு? இவர் கூட பேசினா ஒன்னும் பேராதுன்னு நினைக்கிறேம்மா. நீங்க தான் பார்த்து காரியங்களை நடத்தணும். நடந்து போச்சு. மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனிக்கணும். இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் அபாயம் இருக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் சௌகரியமா ஆஸ்பத்திரி இருக்குதுங்க. ஸ்ரீனிவாசன் அதிர்ந்து, பேஷண்டா? யார் பேஷண்ட்? நீங்கள்லாம் தான் மென்டல் கேஸ். எனக்கு என்னையா, ராஜா மாதிரி இருக்கேன். நான் பார்த்தத சொல்றேன், உண்மைய பேசுறேன். உங்களுக்கு நம்ப தெரியல, நம்ப முடியல, நம்ப மறுக்கிறீங்க. மடத்தனமா என்னைய பைத்தியங்கிறீங்க. கொஞ்சம் சிரித்து, நானா பைத்தியம்? எனக்கு ஒன்னும் இல்ல. ரசித்து சிரித்து, என்ன போய் பிரசித்த பிரம நானா? வாய் விட்டு சிரித்து விட்டு திடீரென்று நிறுத்தி அவர்கள் மூவரும் அவரையே பார்த்து கொண்டு நிற்பது அறிந்து திடுக்கிடுகிறார். உடனே சாதுவாக, எனக்கு ஒன்னும் இல்ல. இத பாருங்கம்மா, தெருக்கோடியில புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் வர சொல்றீங்களா? நான் வேணா கான்ஸ்டபிள் அனுப்பட்டுமா? டாக்டரா? எதுக்கு டாக்டர்? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க. நீங்க போங்கம்மா, சட்டுன்னு டாக்டர் கூட்டிட்டு வாங்க. அவர் வந்து ஏதாவது செடேட்டிவ்ஸ் கொடுத்தா சரியா போயிடும். வசு போகிறாள். வசுவிடம், ஏய் இப்ப எதுக்கு டாக்டர்? யாருக்கு உடம்பு சரியில்லை என்று அவளை கையை பிடித்து ஸ்ரீனிவாசன் உழுக்க, விடுங்கண்ணா, பயமா இருக்கு. விடுகிறார். இன்ஸ்பெக்டர் மிரட்டி, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், பிஹேவ் யுவர் செல்ஃப், காம் யுவர் செல்ஃப். வசு போகிறாள். ஸ்ரீனிவாசன் சற்றே சுதாரித்துக் கொண்டு, ஆல் ரைட்,
ஐ வில் கண்ட்ரோல் மை செல்ஃப். இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு பொறுப்பு இல்லைன்னு இல்ல, நான் நடந்ததை சொல்றேன், நீங்க நம்புவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இன்ஸ்பெக்டர் உற்சாகப்படுத்தும் முறையில, சொல்லுங்க, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன் டு மீ. அப்படியா, என்ன? கான்ஸ்டபிளை பார்த்து சிரித்து உட்காருங்க. யூ சி, அன்னைக்கு நான் புக்கு படிச்சிட்டு இருந்தேன். என்ன புக்கு? சயின்ஸ் பிக்ஷன். அதுல ஒரு எதிர்கால மனிதன். எதிர்கால மனிதன்? சொல்லுங்க. அவன் இங்க வந்துட்டான் சார். ஸ்பேஸ் ஷிப்ல வந்து இறங்கலாம் வீட்டுக்குள்ள. ஒரு கான்ஸ்டபிள் க்ரீச் என்று ஒரு தடவை சிரித்து அடக்கி கொள்கிறார். ஏயா சிரிக்கிற? உனக்கு அறிவு இருக்கா? ஏதாவது புக்கு படிச்சிருக்கியா? எழுத்து கூட்டி படிக்கிற கைநாட்டு கேஸ் தானே நீ. டேய், அவனை சைகை காட்டி, நீங்க சொல்லுங்க. இறங்கினானா, அப்புறம் என்னோட பேசினான். நீங்க நம்புறேளா? பசு டாக்டருடன் வருகிறாள். டாக்டர் வரும்போதே, என்ன சார் ஸ்ரீனிவாசன் சௌக்கியமா? வாங்கோ, நீங்க ஒருத்தர் தான் பாக்கி, இன்னும் ஒரு லாயர் வந்துட்டா சரியா போயிடும். டாக்டர் உட்கார்ந்து, அழைச்சிட்டு வந்துட்டா போறது, என்ன பண்றது உங்களுக்கு? ஒன்னும் இல்லையே, நன்னா தானே இருக்கேன். அப்படியா, பாக்கலாம், கொஞ்சம் நாக்க நீட்டுங்கோ. ஸ்ரீனிவாசன் நாக்கை நீட்டுகிறார். கட்டை விரலால் மூக்க தொடுங்கோ. சீனி தொடுகிறார். உங்க மூக்கு, என் மூக்கு இல்ல. சீனி தொடுகிறார். ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் சரியாத்தானே இருக்கு, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அத நீங்க தான் சொல்லணும். இன்ஸ்பெக்டரை பார்த்து டாக்டர், தி பேஷண்ட் அப்பியர்ஸ் டு பி நார்மல். அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்கோ. ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு ஆள் வந்தானா, இறங்கினானா? டாக்டர் திரும்பி, என்ன ஸ்ரீனிவாசன், சிம்பிளா சொல்றேன், நான் ஒரு ஆளை பாக்குறேன், இவங்களால அவங்கள பார்க்க முடியல, அதான் ப்ராப்ளம் டாக்டர். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவன் இங்க இருக்கானா? இப்ப இல்ல, மணி அடிச்சா வருவான். இன்ட்ரெஸ்டிங். என்ன மணி? பூஜை மணி. எங்க அடிங்க பாக்கலாம். வேண்டாம் டாக்டர். இருங்கம்மா, இவருக்கு ஒன்னும் இல்ல. சீனி மணி அடிக்க ஜோ வருகிறான். மற்றவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்து ஏமாற்றம் அடைகிறார்கள். இப்ப அவன் வந்திருக்கானா? ஆமா. எங்க நிக்கிறான்? இதோ இங்க. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், எங்க அவங்கிட்ட சொல்லுங்க பாக்கலாம். ஏய், நீ போறியா இல்லையா? ஜோ அதற்குள், டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கார், தொப்ப பெருசு. சீனி மட்டும் சிரிக்கிறார். என்ன சொல்றான்? டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கார், தொப்ப பெருசுங்கிறான். மற்ற எல்லோரும் சிரிக்கிறார்கள். டாக்டர் ரோஷத்துடன், அவனை விரட்டுங்க முதல்ல. ஸ்ரீனிவாசன், 2 மணி அடிச்சா போயிடுறான். ஜோ அதற்குள், என்ன வேணும்? ஒன்னும் வேண்டாம், நீ சும்மா இரு, விஷமா ஏதா செஞ்சியோ, பல்லன்னா பல்ல பேத்துடுவேன். டாக்டர் அதற்குள் சீனிவாசனையே உற்று கவனித்து, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அந்த ஆள் உங்க மனப்பிரமையினால ஏற்பட்ட பிம்பமா வடிவமா இருக்க முடியுமா? இல்லையே, தொட்டா ஷாக் அடிக்கிறதே. தொட்டா ஷாக் அடிக்கிறது, அப்புறம் மண்டைக்கு விளக்கு பளிச்சுங்கிற போது குவிக் குவிக்னு சத்தம் வேற கேட்கிறது. டாக்டர் அதற்குள் மற்றவர்களை பார்த்து, அவனை ஒரு கத்தி எடுத்து குத்தி கிழிச்சு சாகடிச்சுடுங்களேன். ஜோ திடுக்கிட்டு, என்ன மாமா இது? நீ கவலைப்படாத ஜோ, டாக்டர் விளையாட்டுக்கு சொல்றார். உளலாக்க காட்டிக்கு. டாக்டர், அவனை குத்த முடியாது, அவனுக்கு உயிரே இல்ல, எல்லாம் எலக்ட்ரிசிட்டி. அவனால உங்களுக்கு எவ்வளவு ட்ரபிள் பாருங்க. ஒரு ட்ரபிளும் இல்ல, மணி அடிச்சா மட்டும்தான் வரான். 2 மணி அடிக்க ஜோ போக இப்ப போயிட்டான். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லம்மா. டீப் பேரனாய்ட் நல்லா புடிச்சிருக்குங்க. எனக்கு என்னன்னா, இதை விட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ரிஸ்க்னு தெரியணும். கொஞ்சம் செடேட்டிவ் எடுக்கணும். ஸ்ரீனிவாசனிடம் சற்று குரலை உயர்த்தி, சார் ஸ்ரீனிவாசன், ஒரு ஊசி குத்துறேன், போய் பட்டுக்கோங்க. என்ன? எதுக்கு ஊசி? மாத்திரை தரட்டுமா? எனக்கு ஒன்னும் இல்ல டாக்டர். அதான் மூக்க நாக்க பல்ஸ் எல்லாம் பாத்தீங்களே, ஏதாவது தெரிஞ்சுதா? உங்க உடம்புல ஒன்னும் உபாதை இல்ல, மனசுலதான். அதுக்குதான் மைல்டு செடேட்டிவா கொடுக்கலான் இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. புடிவாதம் பிடிக்க கூடாது. கைய காட்டுங்க. அடப்போயா, என்ன டாக்டர் நீ? பொட்ட டாக்டர். உங்ககிட்ட வேற நெஜத்தை சொன்னேன் பாரு. அவர் சற்றே உரக்க, எல்லாரும் கேளுங்கோ, நான் சொன்னதை நீங்க நம்ப தயாரல்லன்னா கெட் அவுட், ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். குச்சி எடுத்து வீறிப்பிடுவேன். கெட் அவுட். He is getting violent. He has to be given a sedative. வாங்க மிஸ், நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. அப்பா, கொஞ்சம் மருந்து சாப்பிடப்பா. ஓடி, நீங்க ஒதுங்குங்க, நான் கவனிச்சுக்கிறேன். வாயா கான்ஸ்டபிள். இதற்கிடையில் இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை எடுத்து டாக்டர் தயார் செய்கிறார். அது என்ன, பெட்ரூமா? ஆமா டாக்டர், அங்க கூட்டு போய் படுக்க வச்சிருங்க. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் இருவரும் அவரை தரத்தரவென்று ஏறக்குறைய தூக்கி இழுத்து செல்ல, ஸ்ரீனிவாசன் சற்றே பிரமித்து, என்னடி லட்சுமி, வசு, நீங்க கூட எனக்கு பைத்தியம் நம்புறேல. எப்படி 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 இதெல்லாம் அலோவ் பண்றீங்க? எல்லாம் உங்க நல்லதுக்கு தானா? இருவரும் விசும்புகிறார்கள். மற்றவர்கள் அவரை அறைக்குள் கொண்டு செல்கிறார்கள். ஸ்ரீனிவாசன் உள்ளிருந்து, ஐயோ, என்ன கொல்றாங்களே. ஒன்னும் இல்ல, எறும்பு கடிக்கிறாப்புல இருக்கும் அப்படின்னார் டாக்டர். வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே இல்ல, பிளீஸ், நான் இனிமே ஒன்னும் சொல்லல, வாய மூடின்னு இருக்கேன், சொல்றத கேக்குறேன். கண்ணாடி உடையும் சத்தம். பாத்தடா, சரியா புடிங்க சார், போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு பலமே இல்லையே. வேண்டாம் வேண்டாம், விட்டுடு விட்டுடு, இப்ப விட போறியா இல்லையா? பளீர் என்று அறையும் சத்தம் கேட்க, இப்ப கவனிரியா. திடீர் என்று மௌனம். முன்மேடையில் லக்ஷ்மியும் வசுவும் விசும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். டாக்டர் கையை துடைத்துக் கொண்டு வெளியே வர, இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் உடைகள் கலைந்து வருகிறார்கள். ராத்திரி ரூம் கதவை திறக்காதீங்க, ஜன்னல் வழியாவே சாதம் கொடுங்க.
டாக்டர் அவருக்கு என்ன? சிச்சோப்ரினியான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி பேசுறார்? ஒரு வாரம் 15 நாளா. ஒரு நாள் தனியா விட்டுட்டு வெளியே போயிருந்தோம். ரிட்டையர் ஆன மருதனம். அப்ப புரியுது. ரிட்டையர் ஆனா இமோஷனலா ஒரு ட்ராமா அதான் பாதிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வலிப்பு ஏதாவது வருமா? வந்ததில்ல டாக்டர். இப்பதான் ரகலை பண்ணி அட்டகாசம் பண்றார். நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டார். பல சமயம் சரியாவே இருக்கார். சிரிச்சு பேசிட்டு திடீர்னு மணி அடிச்சு மாயறார். தனக்கு தானே பேசிக்கிறார். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். இவரை நாளைக்கு காலையில ஜிஹெச்ல சைக்கியாட்ரி வார்டுல என் கலீக் பாலகோபால்னு இருக்கார். அவர்கிட்ட அழைச்சுன்னு போலாம். 2-3 தடவை EVT ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிடும். என்னவோ அஜிடேஷன் ஆயிருக்கு. பூஜை சாமான்களை எல்லாம் பார்த்துவிட்டு, என்ன இதெல்லாம் பூஜை சாமான்கள்? ஒரு பூசாரி வந்து உடுக்கடிச்சு பிசாச விரட்டலாம். டாக்டர் சிரித்து, அதுக்கெல்லாம் தேவையில்லை. நீங்க எல்லாம் படிக்கலையா? மூட நம்பிக்கைகளை விட்டு தொலைங்கோ. 3 ஷாக்ல சரியா போயிடும். ஷாக்கா? ஆமா, ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சும்மா 70 வோல்ட் ஒரு உதறும். அவ்வளவுதான். பளிங்கு மாதிரி தெளிஞ்சிடுவார். இன்ஸ்பெக்டர், நாளைக்கு எதுக்கும் நீங்களும் காலையில வாங்க. பேஷண்ட் கொஞ்சம் வயலண்டா இருக்கார். பாருங்கம்மா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே விட்டுடாதீங்க. கொஞ்ச நாளை தூங்குவார். இப்போ முழிச்சுட்ட அப்புறம் கொஞ்சம் சத்தம் போடுவார். கண்டுக்காம மனச கல்லாக்கிண்டு இருக்கணும். லக்ஷ்மி விசும்புகிறாள். அழுது என்ன பிரயோஜனம்? இது ஏதோ ஜுரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. மருந்து கொடுத்தா சரியா போயிடும். வாயா இன்ஸ்பெக்டர். சுந்தர் வருகிறான் வெளியே இருந்து. என்ன இது அமக்களம்? இவாள்லாம் எதுக்கு வந்திருக்கா வசு? சுந்தர் சோகத்துடன் திரும்புகிறவன் இன்ஸ்பெக்டர் டாக்டர் இருவரும் கிளம்புவதை பார்க்கிறான். என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது திருட்டு? நீங்க யாரு? மாடியில குடியிருக்கவன். அப்படியா? அந்த அம்மாளையும் மகளையும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. பெரியவருக்கு என்ன முத்தி போச்சு. செடேட்டிவ்ஸ் கொடுத்து உள்ள படுத்திருக்காரு. அடடா, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டா? நாளைக்கு அழைச்சிட்டு போறாங்க. எங்க? என்னையா கேள்வி? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு. சுந்தர் திகைத்து ஐயோ அறைக்குள் எட்டி பார்த்து, சார், சீனி சார். வசு வந்து, இப்போ அவரை எழுப்பியானுமா? என்ன வசு, அப்பாவுக்கு பைத்தியமா? அவரை எழுப்ப வேண்டாம். சச்ச, நம்பவே முடியலையே. அவரை போய் பைத்தியங்கிறதாவது? ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுன்னு போறாங்க. உங்களுக்கு என்ன? உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. எங்க அப்பாவுக்கு என்ன ஆனா என்ன? எல்லாரும் உள்ளூர சிரிச்சுக்கிறா. எங்களுக்கு நேர்ந்த கதிய பார்த்து சிரிச்சுக்கிறா. எல்லாருக்கும் சந்தோஷம். மெலிதாக துவங்கி விசித்து அழுகிறாள். சுந்தர், இத பாரு வசு, அழாத. இத பாரு, அழக்கூடாது. ஒன்னும் இல்ல, அவருக்கு நாளைக்கு சரியா போயிடும் பாரு. வசு அழுகையுடன், ராமமூர்த்தி என்ன பார்த்து உங்க ஃபேமிலியிலே இது உண்டாங்கிறாரு. அடப்பாவி கிராதகன், உன் மனசு புண்படும் தெரியாம இருக்கானே. எல்லாரும் சிரிக்கிறா. சுந்தர் அழுகிறாள். நான் சிரிக்கல வசு, நான் உங்களுக்காக ஜென்யூனா வருத்தப்படுறேன். நீ அழக்கூடாது. நீ அழுதா எனக்கும் அழுக வருது. கைக்குட்டை எடுத்து கொடுத்து விட்டு இன்னொரு கைக்குட்டை எடுத்து தன் கண்களையும் துடைத்துக் கொள்கிறான். சுந்தருக்கு உள்ளூர சந்தோஷம். வசு இந்த துக்கத்தால் கிட்ட வந்து விட்டதில். சுந்தர் விசும்பலுடன், அப்ப நீ ராமமூர்த்தியோட பேசினியா? வசு விசும்பலோட, ராமமூர்த்திய பத்தி பேசாதீங்கோ. அவன் பேச்சே இனிமே வேண்டாம். அவன் சவகாசமே இனிமே வேண்டாம். உங்க ஃபேமிலியில இது உண்டான்னு கேட்டான்னா என்ன திமிர்? அதானே. நீ அழாதே வசு. உங்க அப்பா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாருன்னா சரியா போயிடும். நாளைக்கு அவரை பலாத்காரமா இழுத்துண்டு போக போறாளேன்னு கேட்கவே திக்குங்குது. நான் எப்படியாவது சமாதானம் சொல்லி அவரை கூட்டின்னு போறேன். கவலையே படாத. அவருக்கு சரியா போயிடுமா சுந்தர்? நிச்சயமா சரியா போயிடும். 2 நாள் ட்ரீட்மெண்ட்ல பழையபடி ஆயிடுவார்னு டாக்டர் சொன்னார். நிச்சயம். இது என்ன கன்னத்துல கறி? துடைத்து விடுகிறாள். லக்ஷ்மி வருகிறாள். அவனோட என்னடி பேச்சு உனக்கு? அம்மா, நாளைக்கு சுந்தர் ஒத்தாசையும் தேவையா இருக்குமா? சும்மா இருக்கிறவா எல்லாரையும் பகைச்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, அதுவும் இந்த சமயத்துல. லக்ஷ்மி, ஆமாம்பா, உன்னை புரிஞ்சு தண்ணிறதெல்லாம் சொப்பனம் போல ஆயிடுது இந்த பெரிய கஷ்டத்துல. மாமி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கோ. என்கிட்ட விட்டுடுங்கோ. நானே ஆஸ்பத்திரி கழிச்சுன்னு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரை முழுசா குணமாக்கி கொண்டு வரேன். என்கிட்ட விட்டுடுங்களோ. தேங்க்ஸ் சுந்தர். எனக்கு என்ன தேங்க்ஸ்? நான் எதுக்காக இருக்கேன்? இரவு ஏறக்குறைய இருள். ஸ்ரீனிவாசனை அடைத்து வைத்திருக்கிற அறையில் மட்டும் விளக்கு எரிகிறது. ஜன்னலை பிடித்து கொண்டு ஸ்ரீனிவாசன் நிற்கிறார். சத்தமாக, யாராவது வாங்கோளே, என்னை வெளியே விட்டுடுங்கோளே. லக்ஷ்மி, வசு, என்னடி என்னை இப்படி முனிசிபாலிட்டி நாய் மாதிரி அடைச்சு வச்சுட்டேலே? எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல. நான் இனிமே அவனை பத்தி பேசவே மாட்டேன். கம்முன்னு இருக்கேன். என்னை வெளியே விட்டுடுங்கோளே. லக்ஷ்மி, வசு, சுந்தர், சுந்தர். சுந்தர் இறங்கி வர கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகிறது. என்ன அடைச்சு வச்சிருக்காடா, திறந்து விட்டுட. வெளியில பூட்டி இருக்கே. சாவி அந்த படத்துக்கு பக்கத்துல மாட்டிருப்பா. சுந்தர் பார்த்து, இல்லையே, இருக்கு. அப்ப அந்த 2 ராட்சசிகளையும் எழுப்பு. என்ன உள்ள அடைச்சிட்டு தூங்குறாங்க பாரு. எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே மாமா. அப்ப நீ கூட அவ கட்சியில சேர்ந்துட்டியா? டேய், எனக்கு பைத்தியம் இல்லடா. உங்களை யாரு பைத்தியம்னு சொன்னா? மொமெண்ட்ரியா ஒருவித மென்டல் டிஸ்டர்பன்ஸ். சரியா போயிடும். நேத்து ராத்திரி அப்புறம் டாக்டர்கிட்ட பேசினேனே,
ஒரு விதமான மேனிக் டிப்ரெசிவ் ஸ்டேட் உங்களுக்கு. ரிட்டையர் ஆன ஷாக்ல திடீர்னு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டதுனால உங்க மேல மத்த பேர் கவனத்தை செலுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு விதமான இன்செக்யூரிட்டினால்தான் இந்த நிலைமையா. டாக்டர் சொன்னார். நாசமா போனான். அந்த பூசாரிக்கும் டாக்டருக்கும் வித்தியாசம் இல்ல. அவன் தமிழ்ல ஏமாத்துறான், இவன் இங்கிலீஷ்ல ஏமாத்துறான். இன்செக்யூரிட்டியா. நான் நேரா பாக்குற ஒரு விஷயத்த நம்ப மாட்டேலே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களே. நீ கொஞ்சம் புத்திசாலி, புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். டேய், நான் சொல்றத பாரு. பைத்தியம் புடிச்சவன் சொல்லாது. அது என் குரல்ல, என் கண்ணுல சின்சியாரிட்டி இருக்கிறத உன்னால உணர முடியலையே. அது போராதே, ப்ரூஃப் வேணுமே ஜனங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்கோ, மணி எடுத்து. இப்போ அவன் வந்திருக்கானா? ஆமா வந்திருக்கான், உன் பக்கத்திலே நிக்கிறான். அவன் பேர் என்ன சொன்னேன்? ஜோ. ஜோ, நான் சொல்றது உனக்கு கேக்குறதா? கேக்குறது, குரல் மட்டும். சினி, கேக்குறதா? ஜோ, இத பாரு, நீ இங்க வந்ததுனால, உன்னை வரவேற்றதுனால இவர் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. உன்னை பாக்குறதா இவர் சொல்றத ஒருத்தரும் நம்ப மாட்டேங்கிறா. நானும் இது வரைக்கும் நம்பல. நான் இப்ப ஜோவோட பேசுறேனா இல்ல சீனிவாசன் மனசுல இருக்கிற ஒரு பிரமையோட பேசுறேனான்னு தெரியல. இருந்தாலும் ஜோ, நீ இருக்கேன்னு எங்களுக்கு தெரியணும்னா எங்களுக்கு ப்ரூஃப் இல்லாம நாங்க ஒத்துக்கவே முடியாது. ஆமாம் ஜோ, உங்க மேலிடத்துக்கு எழுதினதுக்கு என்னாச்சு? அனுமதி வந்துட்டுமாமா? இன்னைக்குதான் வந்தது. ஸ்ரீனிவாசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன், அப்படியா? இப்போ இவனுக்கு நீ இருக்கிறத காட்டிடு. எப்படி காட்டணும்? சுந்தர், எப்படி வேணும் உனக்கு ப்ரூஃப்? இந்த மேஜையை நகர்த்த சொல்லுங்கோ பாக்கலாம். ப்ரும் என்ற உருமலுடன் மேஜை தானாக நகர்கிறது. சுந்தர் மலைத்து போய், ஓ மை காட், மறுபடி நகர்கிறது. அதற்கு ஒதுங்கி நின்று கொண்டு, போதும் போதும், மை காட், நீங்க சொல்றது நிஜம். நிஜமாவே ஒரு ஆள் இந்த ரூம்ல இருக்கான். நானும் அதைத்தாண்டா சொல்லிண்டே வரேன். எனக்கு பைத்தியமாடா? சேச்ச, சாவி இருக்கு, இல்லன்னு போய் சொன்னேன். திறந்து விடுகிறான். வெளியே வருகிறார். சீனிவாசனுக்கு இப்போ ஜோ தென்படுகிறான். அப்போ புடிச்சு நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன்டா. மை காட், சினிமாமா, இந்த ரேடியோவை நகர்த்தி காமிக்கட்டுமா என்கிறது ஜோ. தூக்கி எடுத்து கீழே வைக்க சுந்தர் பிரமித்து, நம்புறேன் சினிமாமா, நாளைக்கு பாருங்க வேடிக்கைய. சிரித்து, நீங்க என்ன பண்றேன்? பேசாம சாது மாதிரி ரூமுக்கு திரும்பி போய் பட்டுடுங்கோ. அவ உங்களை ஆஸ்பத்திரி கழிஞ்சிட்டு போக வருவா பாருங்கோ. டாக்டர், இன்ஸ்பெக்டர், பக்கத்து வீட்டு சேஷகிரி ராவையும் கூட்டி வச்சுக்கலாம். நீங்க சாது மாதிரி கிளம்புங்கோ. கிளம்புற சமயத்துல நான் சொல்ற மாதிரி செய்யுங்கோ. அப்ப ஜோ, நீ இருக்கியா? இருக்கான். ரெண்டு பேரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்கோ. ஸ்ரீனிவாசன் அருகில் வர சுந்தரின் மற்ற பேச்சுக்கள் கேட்க ஒரே இருள். மறுதினம் காலை டாக்டர், இன்ஸ்பெக்டர், 2 ஆம்புலன்ஸ் ஆசாமிகள், கான்ஸ்டபிள்கள், வசு, சுந்தர், சேஷகிரி ராவ் எல்லோரும் காத்திருக்க டாக்டர் சன்னமாக ஜாக்கிரதையாக கதவை திறக்கிறார். ஆம்புலன்ஸ் ஆர்டர்லி வந்து, அம்மா நீங்கெல்லாம் கொஞ்சம் அப்பால ஒத்திக்கணும். திடுதுப்புன்னு மேல பாஞ்சிடும். கிருஷ்ணாம்பேட்டையில ஒரு கேஸ், வேட்டி உருவிடுச்சு. டாக்டர், இன்ஸ்பெக்டர், அனாவசியமா வயலன்ஸ் வேண்டாம். என்ன? லக்ஷ்மியும் வசுவும் பயந்து ஒதுங்குகிறார்கள். அவர் என்னமோ காமத்தா இருக்கார். காலம்பர பார்த்தேனே மாமி, காலம்பர அவரை பார்த்தேடா. வசு, நீ பாத்தியே? என்னவோ ஒரு அமானுஷ்யமான ஜோதி அவர் மூஞ்சில. வசு, ராத்திரி எல்லாம் பெனாத்தினார, நெஞ்ச கல்லா வச்சுட்டு சும்மா இருந்தேன். டாக்டர் கதவை திறந்து உள்ளே போகிறார். பின்னர் உள்ளே இருந்து குரல்கள் கேட்கின்றன. சீனிவாசன், வாங்க டாக்டர். என்ன சீனிவாசன், எப்படி இருக்கீங்க? எப்போதும் போலத்தான் இருக்கேன். பழையபடி அந்த தொந்தரவு ஏதாவது இருக்கா? எந்த தொந்தரவு? சரி சரி, என் கூட வரேலா? நீங்க எங்க கூட்டின்னு போனாலும் வரேன். சீனிவாசனும் டாக்டரும் வெளியே வர உடன் ஜோவும் வருகிறான். லக்ஷ்மி அருகில் வராமல், எப்படின்னா இருக்கேள்? எப்படிப்பா இருக்க என்கிறாள் வசு. இப்போ அவர் கூட பேசாதீங்கம்மா, பைத்தியத்துக்கு உரைக்காது, கேட்கவே கேட்காது. அனுபவத்துல இருந்து சொல்றேன். வாங்கய்யா, இந்த ஆளை அழிச்சுன்னு போங்க. ஆம்புலன்ஸ் ஆர்டர்லிகள் அவரை நெருங்குகிறார்கள். ஸ்ரீனிவாசன் வசீகரமாக சிரித்து ரசித்து சிரித்து குரலை உயர்த்தி, அடே மானுட பதர்களா, என்னை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலையே. என்னுடைய மகிமைய உங்களால புரிஞ்சுக்க முடியல. கிட்ட வரையா? என்னை கட்டிப்பிடிக்க வரையா? வா. லக்ஷ்மியும் வசுவும் திகைக்க ஆர்டர்லிகள் சற்றே பின்னடைகிறார்கள். அப்படித்தான் பேசுவாரு, போயா என்கிறார் டாக்டர். ஆர்டர்லி அருகே செல்ல பின்னால் இருந்து ஜோ அவன் முதுகில் செம்மையாக ஒரு வெட்டு வெட்டுகிறான். அம்மா, யார் அடிக்கிறது? பின்னால் திரும்பி பார்த்து புரியாமல் பிரமிக்கிறான். என்ன சின்ராஜு, பயப்படுற? ஆர்டர்லி சமாளித்து, இல்ல வாத்தியார, கிட்ட நெருங்கினப்போ யாரோ பின்னால இருந்து குத்துனாப்புல இருந்தது. ஆர்டர்லி, எங்க? நான் பாக்குறேன். கிட்ட போய் அவனும் அடிபடுகிறான். இடுப்பில் குத்து. யார் குத்துனாங்க? எல்லோரும் திகைக்கிறார்கள். டாக்டர், என்னையா இது, 2 பேரும் விளையாடுறீங்க, ஒதுங்குங்க. அருகே செல்ல ஜோ மிகவும் நிதானமாக புன்னகையுடன் அவர் கண்ணாடியை கழட்டி மண்டையில் ஒன்று வைத்துவிட்டு மறுபடி கண்ணாடியை மாட்டி விடுகிறான். டாக்டர், என்ன இது? யார் அடிச்சா? யாரு கண்ணாடியை கட்டிட்டு மறுபடியும் மாட்டினது? சும்மா இருக்க முடியலையா உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர், ஐயோ, நான் என்ன செஞ்சேன்? பின்ன யார் என் மண்டையை தட்டினா? மண்டை மேலையா?
இன்ஸ்பெக்டர் அருகில் வா. இன்ஸ்பெக்டர் சீனிவாசனிடம் வருகிறார். ஒரு சுவாமி வரும்போது என்ன செய்யணும்? இன்ஸ்பெக்டர் அலட்சியமா, என்ன தொப்பி எடுக்க வேண்டாமா? ஜோ இன்ஸ்பெக்டரின் தொப்பியை எடுத்து காற்றில் பூமராங் போல பறக்க விட அது சீனிவாசனிடம் போய் சேருகிறது. அத்தனை பேரும் கண் கொட்டாமல் இந்த அதிசயத்தை பார்த்திருக்க சுந்தர், இது பைத்தியம் இல்ல, ஏதோ தெய்வ சக்தி, தெய்வ சக்தி. சுவாமி நீங்க யாரு? சீனிவாசானந்த ஜோ. இன்னும் பாருங்க மானுட பதர்களே. ஜோ ஏற்கனவே ரிஹர்ஸ் பண்ணியபடி ரேடியோவை உயர்த்தி பறக்க வைக்கிறான். மேஜை நாற்காலிகள் குதிக்கின்றன. கடிகாரத்தின் உள் நகர்த்தப்படுகிறது. இன்னும் பல அதிசயங்கள். லக்ஷ்மி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே உள்ளே ஓடி சென்று திரும்பி வந்து ஆரத்தி சுற்றுகிறாள். என்ன அதிசயம்! சாமான்கள்லாம் பறக்குது, தானாவே பறக்கிறது. டாக்டர் நம்ப முடியலையே என்கிறார். ஆர்டர்லி, சின்னராஜு இது பைத்தியம் இல்ல, ஏதோ தெய்வம் என்கிறான். சேஷகிரிராவின் வேஷ்டி உருவப்படுகிறது. சேஷகிரிராவ் அதை பிடித்துக் கொண்டு மண்டியிட்டு, சுவாமி பிரபோ வேண்டாம், தயவு பண்ணு, மந்த்ராலயா சுவாமி என்ன மன்னிச்சுடு, என் வேஷ்டிய விட்டுடு, நான் டிராயர் போட்டுக்கிறேன், என்னை இப்படி சபையில அவமானப்படுத்தாத, உனக்கு 100 ரூபாய் தேங்காய் உடைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் என் தொப்பிய திருப்பி கொடுத்துருங்க சுவாமி. டாக்டர் என்னது? சுந்தர் அதற்குள், பிரபோ மகா பிரபோ அவதாரமே, நாங்கள்லாம் உங்களை பித்து புடிச்சவர்னு நினைச்சுட்டோமே, அதை நினைச்சாதான் எனக்கு மன வருத்தம் தாங்கல. தெய்வமே, எங்க மாதிரி சின்ன மனுஷங்களை மன்னிக்க முடியுமா உங்களால? ஸ்ரீனிவாசன், மன்னிக்கிறதுக்கு முன்னால நான் யாரு தெரியறதா? ஏறக்குறைய எல்லோரும் தெரியறது என்று கத்துகிறார்கள். சுந்தர் மண்டியிட்டு அவரை வணங்கி சுவாமி சீனிவாசானந்தாவுக்கு என்று கத்துகிறான். எல்லோரும் ஜே போட்டு வணங்குகிறார்கள். ஜே கோஷம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. தூய மனசோட நீங்கள்லாம் வரணும். அப்போ என்னோட உண்மை நிலவைய உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அன்பே தெய்வம்னு தெரியும். எல்லோரும் பரவசமாகி நிற்க, ஜோ, சினிமாமா இன்னும் ஏதாவது செய்யணுமா? வாண்டாம். அவர்கள் மீண்டும் மண்டியிட்டு அவரை வணங்க, இன்ஸ்பெக்டர், சுவாமி எங்களெல்லாம் மன்னிச்சுடுங்க, அற்பத்தனத்தினால அறிவு கம்மியினால உங்களை. ஸ்ரீனிவாசன் அதற்குள், பரவாயில்ல. ஜோவை பார்த்து, அவர் தொப்பியை திருப்பி தந்துள்ளாமா. ஜோ ஸ்ரீனிவாசனிடம் வந்து அதை எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் திருப்பி தருகிறான். அதை அவர் அணிந்து கொள்கிறார். சுவாமி தெய்வமே, 6 வருஷமா என் பெண்டாட்டிக்கு குழந்தை இல்ல. சட், அதையெல்லாம் சுவாமிகிட்ட கேட்க கூடாது. பரவாயில்ல அன்பனே, அவளை அப்புறம் அழைச்சிட்டு வா. லக்ஷ்மி அதற்குள் தன்னை அறியாமல், என்ன உச், இந்த சமயத்துல அவர் என்ன ஏன்னாவா? இல்ல மாமி, தெய்வம் வந்திருக்கு. மேஜ பெஞ்சு நாக்காளி எல்லாம் பறந்துத, பாக்கலையா? இப்போ இவர் அவா இல்லையா? சீனிவாச பெருமாள் சுவாமி. என்ன புரியாம நிக்கிறேள், சேவிங்கோ. ஜோ ஓரத்தில் இருக்கும் ரேடியோவை தட்ட சுப்ரபாதம் தானாக ஒலிக்கிறது. ஒரு டார்ச் லைட்டை எடுத்து ஸ்ரீனிவாசன் மேல் ஒளிர வைக்கிறான் ஜோ. கலியுகத்துல அதிசயங்கள் நடக்கிறது. லக்ஷ்மி அதற்குள், பெருமாளே என்ன மன்னிச்சுடுங்கோ, அல்ப புக்தி அபச்சாரம் பண்ணிட்டேன். அபச்சாரம்? ஆமாம்பா. திருத்தி கொண்டு பெருமாளே என்கிறாள் வசு. சுந்தர், எல்லோரும் சேவிங்கோ என்கிறான். அவர்கள் அனைவரும் சரணடைய சுந்தர் மட்டும் அவரிடம் வெற்றி என்று சைகை காட்டிவிட்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து சேவிக்கிறான். பின்னணியில் குரல்கள் ஒவ்வொன்றாக கேட்கின்றன. ஆண் குரல், பெண் குரல், வயதானவர் குரல். ஏண்டிமா, அசோக் நகர் புது எக்ஸ்டென்ஷன் காலனில ஒரு அதிசயமாமே, அங்க ஒரு ஆத்துல ஸ்ரீனிவாச பெருமாளே வந்திருக்காராமே. நான் போய் பார்த்தேன் மாமி, ரொம்ப கூட்டமா இருந்தது. சனிக்கிழமை போய் வரலாம்ட்டார் இவர். நாஸ்திக வாசம் பேசிட்டு இருந்தார். திடுதிப்புன்னு சீனிவாச சாமின்னா அப்படியே மாஞ்சு போனார். இதோடு இணைந்தார் போல, நானும் எவ்வளவு பார்த்திருக்கேன் வாத்தியார, என்னமா சும்மா வித்த காமிக்கிறாங்கன்ன மாதிரி காட்டிட்டு இருந்தேன். அந்த கண்ணால பார்த்தேன். மணி தானா அடிச்சுக்குது, சொன்ன சொல்லுக்கு லைட் எரிஞ்சு அணையுது. இம்மாம் பெரிய மேஜா அந்தரத்துல பறக்குது. மனுஷனால செய்ய முடியாத வேலைப்பா இது. ஏமாத்து வேலை எதுவும் இல்ல. எனக்கு முன்னெல்லாம் இதுல நம்பிக்கை இல்லாம இருந்தேன். நீங்க இத சொல்றேல, நம்ம ஆதிகேசவன் நேர்ல பாத்துட்டு வந்து கதை கதையா சொல்றான். சாமியோட ஒரு கண் வீச்சுல வீடே பறக்குதாமே. ஒரு அரை அவரு பிரேயர் மீட்டிங்க்கு வந்தாங்க. எல்லாரையும் ஒரு அரை மணி நேரம் தலைகீழ உட்காத்தி வச்சு சிரிச்சிட்டு இருந்தான். அப்படியா? அப்போ அவர் எப்படி உட்கார்ந்து இருந்தாரு? கூரை மேல, வௌவால் கணக்கா. இதோடு இணைந்தார் போல, ஆத்தியம் எனக்கு கூட கொஞ்சம் சம்சயம் கேட்டேளா, ஆனா நானே நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இது, இவர் இப்படி ஒரு மிடுக்குன்னு வியக்தமாச்சு. என்ன அநியாயம்! அவர் வாட்டுக்கு வாயுஸ்தம்பனம் பண்றார், ஜலஸ்தம்பனம் பண்றார், அக்கினியில குளிச்சுட்டு ஜில்லுன்னு எழுந்துக்கிறார். இதோடு இணைந்தார் போல், அசோக் நகர் சாமிஜி ஒரு தலகாணியே தின்னுட்டாராமே. ஆமா, தெரியாதா? 10 நாளா ஜலபானம் இல்லாம உட்கார்ந்து இருந்தாராம். கொஞ்சம் மயக்கமா இருக்கிறப்பல இருந்துதான். பக்த கோடிகள்லாம் பயந்து போய் அவர் ஏதாவது சாப்பிடணும்னு கெஞ்சினாலாம். உடனே அவர் முதுகுக்கு அண்டை கொடுத்திருந்த ஒரு தலகாணியை அப்படியே பிச்சு பிச்சு தின்னுட்டு ஏப்பம் விட்டாராம். தன்னோட அங்க வஸ்திரத்தையே அதுக்கு தொட்டுண்டாராம். பயந்து போன பக்த கோடிகள்லாம் திருச்சுண்டே கண்ணீர் விட்டாளாம். இதோடு இணைந்தார் போல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராட்டி, குஜராத்தி, வங்காளி, ஹிந்தி மொழிகளில் பேச்சுக்கள் தொடர்ந்த பின், The phenomenon or unbelievable,
Defying all physical laws of gravity and motion, the objects jump and swing and dance merrily as though they were celestial objects. I have personally seen this. This is an act of God, not a mortals, not a magicians. None of them could do the stupefying demonstration of their occult and their spiritual so fluently. The Swami is genuine. இதை தொடர்ந்து எல்லா மொழிகளிலும் கலகலகலவென்று ஒரு கதம்ப கூச்சல். அடுத்த நாள் அறையின் பின்சுவர் பேனல்கள் நீக்கப்பட்டு அறை சற்று பின்புறமாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஜன்னலில் அழகிய திரைகள் தொங்குகின்றன. ஒரு ஏசியின் முகப்பு தெரிகிறது. ரேடியோ புதிது, சோஃபா மட்டும் புதிது. தோப்பு தெரிகிறது. ஸ்ரீனிவாசன் இடது ஓரத்தில் பிரதானமாக உட்கார்ந்திருக்கிறார். மஞ்சள் சில்கில் உயர்தர ஜிப்பா, நெற்றியில் ஒற்றை சிவப்பு கோடு, மெலிதான கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கிறார். ஊதுவத்தி, தீபம். லக்ஷ்மியும் வசுவும் ஒரு தம்பூராவை எடுத்து வருகிறார்கள். வசு, அப்பா தியானத்துல மூழ்கி இருக்கார், இப்ப கூப்பிடாதடி. அவரோட சாதாரணமா பேசி நாள் ஆயிடுத்துமா. ஒரு விதமா அப்பாவை இழந்துட்ட மாதிரிதான் இருக்கு. ஸ்ரீனிவாசன் கண் விழித்து, அப்படி இல்ல வசு, உனக்கு எப்பவும் நான் அப்பாதான். வசு உடனே சந்தோஷப்பட்டு, அப்பா உங்களோட பேசி எத்தனை நாள் ஆயிடுத்து. உங்க மேல பெருமாள் வரபோது கிட்ட நெருங்கிறதுக்கு பயமா இருக்கு. என்னையும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிடுங்கண்ணா. உங்க கை என் மேல பட்டா பாக்கியம். வசுவோட கல்யாணத்தை பத்தி பெருமாள் ஏதாவது சொன்னாராண்ணா? என்னம்மா இது என்கிறாள் வசு. பரவாயில்ல, அவ கேட்டதும் எனக்கு ஞாபகம் வந்துடுது. வசு கல்யாணத்தை பத்தி பெருமாள் நிச்சயம். ஒரு தடவை அடிக்கடி அவருக்கும் எனக்கும் பெரிய சர்ச்சை நடக்கும். டேய், ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்ற, கல்யாணம் நடக்கும் நடக்காதுங்கிற, பிரசாதம் தர. பெருமாள் சொல்றார், எப்படி இருக்கு? நான் தரேனா? ஆனா உன் குழந்தை பத்தி, உன் பொண்டாட்டிய பத்தி யோசிச்சாடா மடையான்னு கேட்டார். நான் யோசிக்க சமயம் இல்ல பெருமாளே என்ன. என் பொண்ணுக்கு வரன் பார்க்க எனக்கு வெளியில போறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு எதுக்குமே சமயம் இல்ல. நீங்க வந்துடுறேளே என்ன. சிரிச்சார். வசீகரமான சிரிப்பே. காயமலர் நிறவா, கருமுகில் போல் உருவா, கானக மாமொழுவில் காளியன் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவா. என் மகளுக்கு ஏத்தவன் சுந்தர்ங்கிற சிறுவன் தான். உன் வீட்லயே இருக்கானே, எதுக்கு வெட்டிக்க அலையற? வசு ஆவலுடன், அப்படி சொன்னாரப்பா? ஆமாம்மா. வசு தன்னை மறந்து சற்று நேரம் வெடித்து யோசிக்கிறாள். என்ன இருந்தாலும் சுந்தர் நல்லவன் தான். அவனுக்கு எவ்வளோடி சம்பளம்? சம்பளமா? இதெல்லாம் பாரு. சுற்றிலும் காட்டி, இதெல்லாம் சம்பளத்துல வந்தது. பெருமாள் கொடுத்தார். இத சமாளிக்கணுமே. சுந்தர் வேணும், ஒரு பெரிய ஆபீஸே வேணும். பக்த கோடிகளின் காணிக்கையை சமாளிக்க முடியலையே. வசு சுந்தர் பற்றி நினைத்தவாறு, பெருமாள் அப்படி சொன்னாரப்பா சுந்தர்னு? ஆமாம்மா. ஜோ வருகிறான். என்ன எல்லாரும் அன்பா பேசிட்டு இருக்காப்புல? சீனிவாசன் சட்டென்று, லக்ஷ்மி, வசு கொஞ்சம் என்ன தியானத்துல இருக்க விடுறேளா? லக்ஷ்மியும் வசுவும் சேவித்து விட்டு புஷ்பம் பிரசாதம் வாங்கி கொண்டு உள்ளே செல்கிறார்கள். ஜோ ரசித்து சிரிக்கிறான். என்ன ஜோ, சரியான ஜனங்க. நீங்க உண்மைய சொன்னா பைத்தியம், நாங்க போய் சொன்னா கடவுளுங்கிறாங்க. எனக்கும் அதான் புரியவே இல்ல. இப்போ கடவுள் ராக்கெட்ல மாட்டின்னு இருக்கேன். எனக்கும் இது பிடிக்கல. நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாரும் என்ன சேவிச்சுண்டு ஆசீர்வாதம் வாங்கிண்டு, நான் ஏதோ பிலாசபி உபன்யாசம் உளறதெல்லாம் புஸ்தகமா போட்டுண்டு, நான் சிரிச்சேன்னா பகவான் சிரிக்கிறார், மூக்க சிந்தினா என்ன அழகா மூக்க சிந்துறாரு பாருடி. சே, எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் விழுந்துள்ளாமான்னு இருக்கு. கடவுளா இருந்து இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதத்தான் சொல்ல வந்தேன். நீங்க இனிமே அப்படி இருக்க வேண்டாம். நான் கிளம்புற நேரம் வந்துட்டு. ஸ்ரீனிவாசன் திடுக்கிட்டு, என்னது? நேத்திக்கு மெசேஜ் வந்தது, கப்பல் இன்னைக்கு வரப்போறது. வர நேரம் தான். திரும்பி போகணும்னா எப்படியும் எனக்கு எல்லாம் சுவாரஸ்யமா இருந்தது. நான் வந்ததுனால முதல்ல ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கிட்டேன். ஆனா அதுக்கு மேல எல்லாம் சரியா போயிடுதுன்னு சுந்தர் வந்தா சொல்லிடுங்கோ. சீனிவாசன் கெஞ்சும் குரலில், ஜோ ஜோ, நீ இன்னைக்கே போணுமா? இன்னைக்கே, இப்பவே. வெளியே ஊ ஊ என்று சத்தம் கேட்கிறது. இதோ வந்துட்டா. ஜோ இரு இரு, நீ இல்லாம நான் எப்படி அதிசயம் எல்லாம் பண்ணுவேன்? எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்லிடுங்கோ. ஜோ, இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு போயிடேன். இன்னும் ஒரே ஒரு மணி. அந்த பத்திரிகைக்காரெல்லாம் என்ன பார்க்க சோதிக்கிறதுக்கு வரா. அவ முன்னால அவமானமா போயிடும். இவ்வளவு தூரம் உத்தாசம் செஞ்ச, இந்த ஒரு தடவை மட்டும். ஜோ இருக்க மாட்டியா? சீனி மாமா, உங்களுக்கு ஒத்தாசை செய்ய ஆசைதான். ஆனா அதுக்கு வேலை இல்ல. நான் வேற யுகத்து மனுஷன். எனக்கு இந்த யுகத்துல வாழ்வு இல்ல. நான் என்ன சேர்ந்தவங்க வாழ்ற காலத்துக்கு திரும்பி போகணும். அதே மாதிரி நீங்களும் உங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய் என்னைக்காவது ஒரு நாள் பாசாங்குகளை எல்லாம் விளக்கி உண்மையை சந்திச்சுதான் ஆகணும். இது இன்னைக்கே இருக்கட்டுமே. பத்திரிகைக்காரங்க கிட்ட சொல்லிடுங்களே, என்ன ஆயிடும்? எதுக்கும் உங்களை சந்திச்சு உங்களோட இருந்ததுல எனக்கு பரிபூர்ண சந்தோஷம். ஐ என்ஜாய்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் இட். வெளியே விளக்குகள் பளிச்சிட மெலிதாக இருள் சூழ்கிறது. போயிட்டு வரட்டுமா? கை கொடுக்கிறான். ஷாக் அடிக்கிறது. சாரி, எர்த் பண்ணிக்க மறந்துட்டேன். கை குலுக்கி விட்டு, மாமா ஞாபகம் வச்சுக்கோங்கோ, சுந்தர் வந்தா சொல்லிடுங்கோ. ஜோ சற்று கண்ணீருடன் பிரிகிறான். அந்த ஸ்பேஸ் ஷிப் தெரிகிறது. மறுபடி வினோத சப்தங்கள். அந்த தட்டு பறப்பது தெரிகிறது.
மேடையின் வெளிச்சம் பரவ ஸ்ரீனிவாசன் ஸ்தம்பித்து பார்த்திருக்க சுந்தர் வருகிறான். என்ன இது, திடீர்னு லைட் எல்லாம் இருந்துட்டு? மாமா எல்லாம் ரெடி, இன்னும் 10 நிமிஷத்துல அவ வரா. நேஷனல் பிரஸ் கேள்வி மேல கேள்வியா கேட்டு தள்ளுவா. என்ன வேணா பதில் சொல்லுங்க. அப்புறம் மிரக்கிள்ஸ், அதிசய செயல்கள், அதுலதான் வாய பொழந்துடுவா. மணி எடுத்து ஜோ வந்தாச்சா? அவளை கூப்பிட்டுமா உள்ள? ஸ்ரீனிவாசன் திகைப்பு நிலையிலேயே, சுந்தர், ஜோ போயிட்டான். எங்க போயிட்டான்? சரியான சமயத்துல அவன் யுகத்துக்கு திரும்பி போயிட்டான். என்னது, நிஜமாவா சொல்றேன்? பரிதாபமாக ஆன சுந்தர், அப்போ இன்னைக்கு பெஞ்சு நாக்காலில நகராதா? இனிமே நகராது. ஓ மை காட், என்ன மாமா இந்த சமயத்துல அவனை விட்டுட்டேளே, தவிக்கிறான். அவன் வேலை வந்துட்டு போயிட்டான். இப்ப என்ன செய்ய போறேன்? உண்மையை சொல்லிடுறதா நல்லது. உண்மையை சொல்லித்தான் என்னாச்சு உங்களுக்கு? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. எது எப்படியோ, எனக்கு கடவுளா இருக்கிறத விட பைத்தியமா இருந்துட்டு ஒரு மூலையில கிடக்கிறது தேவலன்னு தோன்றது. எப்படி சமாளிக்கிறது? இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ. இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? இன்னைக்கு போட்டு உடைக்கிறதா எனக்கு ஸ்லாக்கியமா படுறது. மாமா உங்களுக்கு தெரியாது மாமா, அவ அவ்வளவு சுலபமா உங்களை விடமாட்டா. சுந்தர், நிறைய ஜனங்களை ஏமாத்தியாச்சு. எனக்கு என்னவோ நடந்தது முழுக்க தப்பு, பாவம்னு படுறது. ஜனங்களை முட்டாளாக்குனதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். என்ன மாமா, நீங்க ஜனங்களை ஏமாத்தினதா எப்படி சொல்றீங்க? அவங்களுடைய கல்லிபிலிட்டிய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு என்ன செய்தோம்? பள்ளிக்கூடம் கட்டுறோம், கோவில் கட்டுறோம், பசங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறோம். கோயில்களை சொல்ற அதே கடவுளைத்தான் நாமும் சொல்றோம். பஸ்ஸர் ஒலிக்க அவ வந்துட்டா, பேசாம ஸ்மைல் பண்ணிட்டு இருங்கோ, எல்லா கேள்விகளையும் சமாளிக்கிறேன். சீனி உட்காருகிறான் சாந்தமாக. பத்திரிகைக்காரர்கள் 3 பேர் 4 பேர் வருகிறார்கள். ஒரு போட்டோகிராஃபரும் வருகிறான். ஒருவன் ஒரு பார்சல் போல் வைத்திருக்கிறான். குட் ஈவினிங், வாங்க. சுவாமிக்கு இன்னைக்கு அவ்வளவா உடல்நிலை சரியில்லை. சுவாமிக்கு ஜுரம் கூட வருமா என்ன? சுந்தர் முறைத்து, உங்க கேள்விகளை நீங்க சுருக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், நீங்க செய்யறதெல்லாம் ஒருவித ஏமாத்து வேலை, எல்லாம் ஹோக்ஸ், வெறும் கஞ்சூரர் ட்ரிக்ஸ்ன்னு ஒரு பிரபல பத்திரிகையில ஒருத்தர் எழுதிந்தாரே, அது வாஸ்தவமா? வாஸ்தவம் தான், புன்னகைக்கிறார் ஸ்ரீனிவாசன். சுந்தர் அதற்குள், அது வாஸ்தவங்கிறதுக்கும் வாஸ்தவம் இல்லங்கிறதுக்கும் இருக்கிற அர்த்த வித்தியாசங்களை நீங்க உணர்ந்துக்கணும். ஸ்ரீனிவாசன் அதற்குள், உளராத சுந்தர், நிருபர்களிடம் நீங்க மேல கேளுங்க. உங்களால உங்களுடைய பிரபலமான தெய்வீக செயல் ஏதாவது இப்ப செய்து காட்ட முடியுமா? போட்டோகிராஃபர் இருக்கார், ரெடியா படம் எடுக்கிறதுக்கு. இப்ப அவர் ஒன்னும் செய்ய தயாரில்ல, நீங்க போகலாம். இப்ப மட்டும் இல்ல, இனிமே ஒன்னும் செய்ய மாட்டேன். நிருபர்கள் கிறுக்குகிறார்கள். அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம்? ஸ்ரீனிவாசன் சிரித்து, சென்றது சென்றதே, இனி நடப்பதை பார்க்கலாம். நான் சாதாரண மனுஷன்தான், சாமி இல்ல. இப்படித்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரார். நிருபர் பார்சலை பிரித்து, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அல்லது சுவாமி ஸ்ரீனிவாசானந்தா ஜோ, நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். இந்த சொம்ப நாங்க வர வழியில கடையில வாங்கிட்டு வந்தோம். இதுல இருந்து ஏதாவது விபூதி வரவழிச்சு கொடுத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறோம். உங்க ஜிப்பாவில இருக்க சூத்திரம்னு சில பேர் சொன்னாங்க. இப்போ பனியன் போட்டுக்கிட்டு எங்க முன்னால நீங்க இதை செஞ்சு காட்டினீங்கன்னா பொதுவா நம்புறோம். உங்களை யார் நம்ப சொன்னா? நான் ஒரு ஹோக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லிட்டா எப்படி? பக்த கோடிகளுக்கு எல்லாம் செஞ்சு காட்டுறீங்க, எங்களுக்கு செஞ்ச காட்டக்கூடாதா? இந்தாங்க மிஸ்டர் சுந்தர், உங்க சுவாமிகிட்ட கொடுங்க. சொம்பை கொடுக்கிறார். சுந்தர் பிரமிப்புடன் அதை வாங்கி ஸ்ரீனிவாசன் கையில் கொடுக்க அவர் உள்ளங்கையில் வாங்கி நிருபர் அருகில் செல்கிறார். சுந்தர் அதற்குள், செஞ்சு காட்டுங்க சுவாமி, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கென்ன? சொம்பை கவிழ்க்கிறார். உடனே பொலபலவென்று நிருபர் மேல் விபூதி கொட்டுகிறது. போட்டோகிராஃபர் பளிச்சென்று படம் எடுக்கிறான். என்ன இது ஆச்சரியம்! ஸ்ரீனிவாசன் திகைத்து, அதான பார்த்தேன், எப்படி நடந்தது இது? மன்னிச்சிடுங்க, ஒன்னும் புரியாத மாதிரி பேசி எங்களை கேலி பண்றீங்க நீங்க. நிஜமாவே எனக்கு ஒன்னும் தெரியாது. சுவாமி, உங்களுக்கா ஒன்னும் தெரியாது? உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது போதும். இன்னொரு சமயம் சாவகாசமா பேட்டி கொடுப்பார். இப்பெல்லாம் இந்த மிரக்கிள் செஞ்சு காட்டுறதே இல்ல. ஏதோ உங்களுக்காத்தான் 1-2 செஞ்சார். எப்பவாவது ரேராத்தான் பண்ணுவார். பக்தர்களை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. நிருபர்கள் விபூதியை தொட்டு பார்த்து நிஜ விபூதி, வாசனை விபூதி என்று அதிசயிக்கிறார்கள். சுந்தர், பின் என்ன பவுடரா? சரி, போயிட்டு அப்புறம் ஒரு நாள் வாங்க பிளீஸ். நிருபர்கள் உதறி கொண்டு செல்லும் போது ரிமார்க்கபிள் என்றும், போட்டோ எடுத்துட்டல என்றும், ஐ கேனாட் பிலீவ் மை ஐஸ் என்றும், பாத்திரம் நம்மளுது தானே என்றும் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஸ்ரீனிவாசன் திகைத்து, சுந்தர், என்னாலையும் நம்ப முடியல. நிஜமாவே எனக்கு தெய்வீக சக்தி வந்துட்டா? ஜோ கூட இல்லையே, இது எப்படி சாத்தியம்? தெய்வீகமும் இல்ல, சக்தியும் இல்ல. எதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்த்துன்னு தான் இருந்தேன். அவ வெளிரூம்ல பேசின்ற போது தெரிஞ்சது, இந்த மாதிரி புதுசா ஒரு பாத்திரம் கொண்டு வந்து அதுல விபூதி வரவழைக்க சொல்லி உங்களை சோதிக்க போறான்ட்டு. எதுக்கும் இருக்கட்டும்னு 2 விபூதி பொட்டலம், 4-5 விக்கிரகம் அப்படின்னு மறைச்சு வச்சுட்டேன். எல்லாத்தையும் தனியா சட்டைக்குள்ள இருந்து எடுத்து காட்டுறான். உங்ககிட்ட சொம்ப கொடுக்கறப்போ விபூதியை உள்ள தள்ளிட்டு கொடுத்தேன். என்ன பண்றது? எதுக்கு தயாரா இருக்கணுமே. சிரிக்கிறான். ஸ்ரீனிவாசன் திகைத்து, அடப்பாவி, இனிமே சந்தேகப்பட மாட்டா.
தெய்வ செயல்கள் எல்லாம் குறைச்சுன்னுட்டார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்வாருன்னு பேப்பர்ல போட்டுட சொல்றேன். ஆமா, நம்ம விவகாரம் என்னாச்சு? சொல்லிட்டேலே, பெருமாளோட பேசிட்டதா சொல்லியாச்சே. வசு வருகிறாள். வசு மகிழ்ச்சியுடன், சுந்தர் பெருமாள் அப்பாட்ட பேசினாராம். சொன்னார். என்ன ஒரு அதிசயம் பத்தியா? என்ன பண்றது வசு? நாம பெருமாள் சொன்னதை மீற முடியுமா? முடியாது சுந்தர். எதுக்காக மீறணும்? சுந்தர் சாமர்த்தியமாக, மீறினா அவர் கோச்சுக்க மாட்டாரா? என்னதான் உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பெருமாள் சொல்ல நீ மீறக்கூடாதே. லக்ஷ்மி வந்து கொண்டிருக்க, வசு உன்னை பிடிக்கலன்னு யார் சொன்னா? இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு என்ன கட்டோடு பிடிக்காதே. சேச்ச, நான் வெறும்னா கத்தினனை ஒழிய உள்ளூர எனக்கும் ஆசைதான். சீனிவாசன் திடுக்கிட்டு, லக்ஷ்மி மாப்பிள்ளையா ஏத்துக்கணும்னு அதானே பார்த்தேன். சரி சரி, பூஜைக்கு சமயமாட்டு எல்லோரும் காத்துட்டு இருக்கா. அவர்கள் மூவரும் குரலின்றி ஜாடைகளால் பேசிக்கொண்டு பூஜை ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் போது சீனிவாசன் மெதுவாக ஆடியன்ஸை பார்த்து கொண்டு முன்னே வருகிறார். பின்னணியில் மெலிதாக பஜனை சப்தம் கேட்கிறது. சீனிவாசன் எல்லோரையும் பார்த்து, பாத்தீங்களா, இதுல எது உண்மை எது கடவுள் செயல் எப்படி நாம சொல்ல முடியும்? சயின்ஸ்ன்னு சொன்னா நம்பல, கடவுள் பேர் சொல்லி நம்ப வச்சாச்சு. எனக்கு இந்த மாதிரி ஏமாத்துறதுல இஷ்டம் இல்லதான். ஆனா வேற ஒரு வழியும் இருக்கிறதா எனக்கு தெரியப்படுற. இருந்தா கூட இப்படி ஏமாத்துறது மூலம் நல்லது நடந்திருக்கு. பொய்மையும் வாய்மையுடைத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு திருக்குறள் அடிக்கடி சொல்வேன். நிறைய நன்மைதான் ஏற்படுத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா என் புகழ் பரவி ஒரு பெரிய இயக்கமே ஏற்பட்டு போச்சுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது சுவாமி சீனிவாசானந்தா மிஷன் SSMன்னு இங்கேயும் ஏற்பட்டு எத்தனையோ பிரான்ச் வந்துடுது. ஆனா அந்த மிஷன் பேரால பெண்கள் ஸ்கூல்கள், காலேஜ்கள், வேதாந்த கூடங்கள், இலவச ஸ்காலர்ஷிப்புகள், கோவில்கள் இப்படி எங்களை அறியாம பயங்கரமா விரிஞ்சு ஏறக்குறைய ஒரு சர்வதேச ஸ்தாபனமா ஆயிடுத்து. பக்கத்துல இருந்த காலி மனைய வாங்கி விஸ்தரிச்சு ஒரு பெரிய கோவில் ஒன்னும் கட்டியாச்சு. பஜனை சப்தம் கேட்கிறது. சந்தியா கால பஜனை ஆரம்பமாயிட்டு பாருங்க. நான் போகணும். 1000 பேர் காத்துட்டு இருக்கா. சிரித்து, என் தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கா. சுந்தர், வசு, லக்ஷ்மி மூவரும் அவரை நோக்கியவாறு காத்திருக்கிறார்கள். சுவாமி வரேளா, பூஜைக்கு நாழி ஆயிடுத்து. ஸ்ரீனிவாசன் திரும்பி, வரேன், நீங்கள்லாம் புறப்படுங்கோ. மீண்டும் எல்லோரையும் பார்த்து, சுவாமின்னு என்னை ஆகாசத்துல ஏத்தி வச்சுட்டா எல்லாரும். என் நேரம் என்னது இல்ல. இப்போ நான் கோயிலுக்கு போனா அப்படியே எல்லாரும் மண்டி போட்டு சேவிப்பா. நான் பார்த்தாலே போதும் உருகுவா. நான் சொல்ற ஒவ்வொரு சொல்லையும் வேதவாக்கா எடுத்துப்பா. நம்ம சைக்காலஜி அப்படி. யாரையாவது எதையாவது விழுந்து சேவிச்சுட்டே இருக்கணும். ஆனா இதுல எல்லாம் ரொம்ப பெரிய இழப்பு இருக்கு எனக்கு, என்னுடைய சுதந்திரம். எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு கிராமத்துக்கே ஓடி போயிடலான்னு தோன்றது. சுந்தர், சுவாமி அவள்லாம் காத்துட்டு இருக்கா. ஸ்ரீனிவாசன் உடனே உரக்க, வர்றேன். எல்லோரிடமும் கொஞ்ச நாழி கடவுளா இருந்துட்டு வரேன். பின்னே திரும்பி செல்கிறார். மெதுவாக பஜனையும் கோஷ்டியும் பலமாக ஒலிக்கின்றன. துடிப்பான சத்தத்தில் சீனிவாசானந்தாவின் பிறப்பையும் தெய்வ செயல்களையும் பற்றி பாட்டு கேட்கிறது. எல்லாம் வர வர அதிகமாகிறது. பின்னால் சைக்ளோராமா திரையில் பெரிய கோவில் தெரிகிறது. மேடையில் இருள். SSM என்ற நியான் விளக்கு அந்த கோயில் பளிச்சிட சீனிவாசனின் உருவம் நிழலாகி கோயில் வடிவத்தில் கலக்கிறது. பஜனை ஒரு மாபெரும் ஒலிக்கதம்பமாக மேல் நோக்கி செல்ல திரை விழுகிறது.